எல்லாருக்கும் வணக்கம். வாட் அன் ஹிஸ்டாரிக் டே இட் இஸ் பீன். ஐபிஎல்ல ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் 20 crore பிரீச் ஆயிருக்கு. ஸ்டார்க்கு வந்து 20+ crores போறதுக்கு எல்லா வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். கமின்ஸ் ஐ தாட் எனிவேர் பிட்வீன் 15 to 18 போவார்னு. ஆஸ் யூஷுவல் ஐபிஎல் ஆக்ஷன்ஸ் அந்த டைனமிக்ஸ் பிரான்ச்சைசிஸ் என்ன நினைக்கிறாங்க ஏது நினைக்கிறாங்கன்னு நம்மளால சொல்லவே முடியாது. அந்த டேபிள்ல திடீர்னு ஒரு சண்டை மாதிரி ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில பிளேயர்ஸ் ஆனதை நம்ம பார்க்கலாம். பட் ஆஸ் ஆல்வேஸ் P-Dog joins me. P-Dog, initial reactions of after a historic day at the IPL. What are your initial thoughts? 17 crores மேக்சிமம் போவார்னு தான் நான் நினச்சேன். 20-24 அப்படின்னு போகும்னு நான் எதிர்பார்க்கல. அதே மாதிரி எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு 5 கோடியில வந்துட்டு ஒரு ஜாம்பவான் வந்து ஜெரால்ட் கூட்ஸை எடுத்தான் பாருங்க. அதுதான் சாணக்கியத்தனம். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் இஃப் யூ சி அவங்க என்ன பண்ணாங்க, 2 பேரையும் நல்லா ஏற்றி விட்டுட்டு அவங்களுக்கு வேண்டிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ், அந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் டேங்க் தே நார்மலி எஸ்டாப்ளிஷ். தில்ஷான் மதுஷாங்கா, another extraordinary talent, 4.6 crores. இந்த நுவான் துஷாரா, அந்த T10 லீக் எல்லாம் பாக்குறாங்கன்றதுக்கு இதுதான் ஒரு பெரிய சொருகுன்னு சொருகுனார். யாருக்காரு? எங்க டீம்ல தான் இருந்தார், டெக்கன் கிளாடியேட்டர்ஸ்ல. அவரையும் ஒரு 4.8 crores வச்சு அந்த ஃபாஸ்ட் பவுலிங் டேங்கை வந்து இவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு முட்டி மோதி கர்ச்சிஃபால் எல்லாத்தையும் தொடச்சிக்கிட்டு 20 கோடி 24 கோடின்னு போனாங்க. அவங்க 15 கோடியில 3 பேர் எடுத்துட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ அதுதான் சாணக்கியத்தனம் ஐபிஎல் ஆக்ஷன் டேபிள்ல உட்கார்றது. சாணக்கியத்தனம் ஓகே. எனக்கு ஒரு சில விஷயம் ஞாபகம் வந்தது. P-Dog, நம்ம ஜெரால்ட் கோட்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். எல்லாருமே, அதாவது வந்து குஜராத் டைட்டன்ஸ், கேகேஆர், டு அன் எக்ஸ்டென்ட் ஐ திங்க் ஆர்சிபி, எஸ்ஆர்ஹெச், எல்லாருமே வந்து பேட் கமின்ஸ்க்கும் மிச்சல் ஸ்டார்க்குக்கும் வெயிட் பண்றதுல ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கை மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஜெரால்ட் கோட்ஸியலையோ ஒருவேளை அது இல்லாம இருந்தா ஹசரங்காவுக்கு போயிருக்கான். நான் ஆக்சுவலி நினைச்சேன் ஹசரங்கா 10.5 + 10 போவார். ஏன் நினைச்சேன்னா, மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு ஃப்ரண்ட் லைன் ஸ்பின்னர் வேணும். அவங்க கிட்ட எல்லா பேசஸும் கவர்டா இருந்தது. 20 கோடி கிட்ட இருந்தது. ஐ தாட் தே வில் கோ ஆல் அவுட் ஃபார் ஹசரங்கா அண்ட் another ஃபாஸ்ட் பவுலர். ஆனா அவங்க ஐ திங்க் கோட்ஸியை வந்து அந்த 5 crore பிராக்கெட்ல கிடைப்பாருன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ தே ஹெல்ட் ஆன்னு நினைக்கிறேன். பட் எனிவே நெவர்தலெஸ் ஹசரங்கா கிடைக்கலன்னு சொல்லி ஸ்ரேயஸ் கோபால் போய் எடுத்தாங்க. பியூஷ் சாவ்லா நல்லா பண்ணாங்க. ஆல் இன் ஆல் தே ஹேட் அ கிக்-ஆஸ் ஆக்ஷன் நான் நினைக்கிறேன். வேற யாருக்கெல்லாம் பயங்கரமான ஆக்ஷன், யாருக்கெல்லாம் பயங்கரமான டே, வாட் அ பே செக் டே அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து we are going to start off with, சரி நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல, இப்ப இந்த ஸ்பென்சர் ஜான்சன், I've seen him enough, I rate him. ஆனால் அகைன் 10 crores I don't think so. அதாவது உங்களுக்கு வந்து பணத்தை எப்படி இன்வெஸ்ட் பண்றது, இப்ப நீங்க பனிந்து வசரங்க வந்து கரெக்டா சொன்னீங்க. இப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதுல எப்படி ஸ்டம்பிள் ஆனாங்கன்னு தெரியல மும்பை. இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, லெக் ஸ்பின்னர்ஸ் உங்களுக்கே தெரியும், நீங்க நிறைய வான்கடையில் ஆடிக்கிறீங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிஃபிகல்ட் வென்யூஸ் டு பால் when you are a wrist spinner, particularly when the dew comes ஆனுங்கும் போது கரெக்டா அதை விட்டுட்டு முகமது நபி எடுத்தாரு பாருங்க. அப்படியே வந்து பாஸ் பண்ணி ஏமாத்தி அதுதான் சாணக்கியத்தனம். விட்டுட்டு யோசிச்சிருப்பாங்க, ஒருவேளை போயிருக்கலாமா. உடுத்தம்பி கடைசியில முஜிபுர் ரஹ்மான் யாருக்குமே போகாம கடைசியில முகமது நபி எடுத்தாரு. அவர் உள்ள நீ சான்ஸ் கொடுத்தீங்கன்னா 4 ஓவர்ல 31 ரன் போட்டு போயிடுவாரு. ஒரு 10 பால்ல 19 ரன் அடிப்பாரு. செம்ம கிரிக்கெட்டருங்கும் போது அதுதான் ஆக்ஷன் டேபிள்ல உட்கார புத்திசாலித்தனம். ஸோ மும்பை இந்தியன்ஸ் எதையுமே உடல, ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங். ஒரு சில டீம் தான் வந்து நல்ல மிச்சர் சாப்பிட்டு போனாங்க. கம்ப்ளைண்ட் வேற நிறைய பேர் கொடுத்துருக்காங்க, இதுக்கு மேல மிச்சர் முந்திரி பருப்புலாம் சப்ளை பண்ண முடியாதுன்னு. அடுத்த ஆக்ஷன்ல கேர்ஃபுல்லா இருக்கணும். இல்ல, பட் ஐ தாட் லார்ஜ்லி இந்த ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்கிரேடேஷன்ஸ் நடக்கும். P-Dog, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் the 4 teams that finished last year in the top 4. சிஎஸ்கே, எம்ஐ, எல்எஸ்ஜி, அப்புறம் இன்னொரு டீம் மறந்துட்டேனே. எல்எஸ்ஜி, குஜராத் டைட்டன்ஸ். இந்த 4 டீம் ஃபினிஷ் ஆச்சு. 5th ராஜஸ்தான் ராயல்ஸ், 6th ஆர்சிபி, அண்ட் தென் த ரெஸ்ட் டு ஃபாலோ. எனக்கு என்னவோ அங்கேருந்து ஒரு சில டீம்ஸ் பயங்கர அப்கிரேட் பண்ணி மேல வந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் வர் தேர் டு இது கேகேஆர் கீழே ஃபினிஷ் பண்ணாங்க. Do you think KKR has gained massively? ஏன்னா கேகேஆர் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் is going to be back. அது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கேப்டன் and he'll be back at number 3, giving them a lot of options. மிச்சல் ஸ்டார்க் எடுத்திருக்காங்க. Does that make KKR a formidable unit for this season, P-Dog? அங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். சரி, இப்ப நீங்க கேகேஆர் பத்தி சொல்லிட்டீங்க. அதாவது இல்ல, ஏன்னா நான் 2 காஸ்ட்லியஸ்ட் பிளேயரோட பைஸ்ல இருந்து வரலாம். அடுத்து நம்ம எஸ்ஆர்ஹெச் பார்த்தல, ஏன்னா அடுத்த காஸ்ட்லியஸ்ட் பை அங்கதான் போச்சு. அதுக்காக இப்ப நீங்க கேகேஆர்னு போனீங்கன்னா, இப்ப அவங்களுக்கு வந்து இந்த ஆக்ஷனுக்கு முன்னாடியே அவங்களுக்கு என்ன தேவைப்பட்டது, என்ன இருந்தது. அதாவது ரமானுல்லா குருபா just being the wicket keeper, they don't have a local Indian wicket keeper who can push themselves in the playing 11.
will start, followed by வெங்கடேஷ் ஐயர், ஸ்ரேயஸ் ஐயர், நிதிஷ் ராணா, ரிங்கு சிங். இது ஒரு கடப்பார டாப் 5 என்ன பொறுத்த வரைக்கும். அண்ட் தென் ஃபாலோட் பை ட்ரீ ரசி, ஸ்லோலி கமிங் பேக் டு ஃபார்ம். அவங்களுக்கு தேவை என்னன்னா, இந்த நம்பர் 7ல ஒரு இந்தியன் ஆல்ரவுண்டர் இருந்தா நல்லா இருந்திருக்கும். தே காட் a decent cricketer called ரமன்தீப் சிங். நிறைய சான்சஸ் கிடைக்கல மும்பைல, பட் he can fill that role. followed by number 8 சுனில் நரேன். அதுக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு பேக்கப் முஜிபுர் ரஹ்மான், ஒரு மிஸ்ட்ரி பவுலரு. 9th வந்து மௌனராகம் வருண் சக்கரவர்த்தி. 10th வந்து they needed an Indian seamer. I rate சேத்தன் சக்காரியா to just walk into that space. நான் ரேட் பண்ணுவேன் அவரோட பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோயர் டெலிவரியா இருக்கட்டும், பவர் பிளேயர்ல போடுற கில்லாடித்தனமாட்டம். அதே மாதிரி ஸ்டார் கட் 11. and they also got a backup as கஸ் அட்கின்சன், who's a quick bowler. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ரகுவன்ஷி எடுத்திருக்காங்க ஒரு விக்கெட் கீப்பரு. ஒருவேளை உங்களுக்கு வந்து இது ஒர்க் அவுட் ஆகலன்னா அங்க ரகுவன்ஷியை மேல தள்ளிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுக்கு ஃபாரின்ல வேற யாராவது எடுக்க முடியுமா அப்படின்னு பாப்பாங்க. தட் இஸ் ஷெர்ஃபேன் ரதர்ஃபர்ட் who is waiting. இன்னொரு பேட்ஸ்மேன் ஆட் பண்ண முடியும். who can also get in as இது ஸ்ரீகர் பரத் வேற இருக்காரு. ஸ்ரீகர் பரத் இஸ் a seasoned player, நல்ல பிக். மனிஷ் பாண்டே ஐ எம் நாட் ஷூர் அபவுட் இட். அதுக்கப்புறம் வந்து இந்த சக்கீப் ஹுசேன் அப்படின்னு ஒருத்தர் எடுத்திருக்காங்க. கேகேஆர் பத்தி நான் குறைய சொல்ல மாட்டேன். 20-year-old ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர். 2 T20 மேட்ச் தான் ஆடி இருக்காரு. இந்த மாதிரிதான் இந்த சுயாஷ் சர்மா கொண்டு வந்து எல்லாரையும் ஒரு கலக்கினாங்கும் போது, அதுக்கப்புறம் வெளியில பாத்தீங்கன்னா இந்த சேத்தன் சக்காரியாக்கு பேக்கப் அர்ச்சித் ராணா அண்ட் வைபவ் அரோரா, போத் ஆர் டீசன்ட் போலர்ஸ். சுயாஷ் சர்மா வெளியில இருக்க ஒரு ஸ்பின்னர், ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர். அண்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர் அனுகூல் ராய்ங்கும் போது இது ஒரு டீசன்ட் சைடு. இட்ஸ் நாட் அ பேட் சைடு. இப்ப சில சமயம் உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த டீசன்ட் சைடு எந்த மாதிரி சைடா இருந்தாலும் how you start the tournament is going to be vital. இப்ப இந்த நல்ல காம்பினேஷன், கரெக்டான காம்பினேஷன் அவங்க ஆடி இந்த குருபாஸ் கிளிக் ஆகி ஆண்டி ரசல் கிளிக் ஆகி அவங்களுக்கு வந்துருச்சுன்னா they will have a decent tournament. I won't tell them that they're a front runner to be in the top 4, but they are definitely contenders for top 4. They have done a decent job in the auctions. இப்போ எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ் ஒண்ணு வந்தது. அதாவது இந்த 2 பேர் அஃப்கோர்ஸ் ஹிஸ்டரி பண்ணிருக்காங்க பிரைசஸ்ல. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் வந்து திங்க் பண்ணி பார்க்கும்போது சிமிலர் கமாடிட்டிஸ்ல வித்து போற சில பிளேயர்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் அவங்க இந்தியன்கிறதுனால அண்டர் வேல்யூ வராங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் திருப்பி ரைஸ் பண்ண வைக்குது. இட் இஸ் ஆக்சுவலி லிட்டில். ஏன்னா என்னன்னா ஒரு ஸ்குவாட்ல 24 பேர் எடுக்கிறாங்கன்னா 1/3 ஆஃப் தட் ஸ்குவாட் இஸ் 8 ஃபாரின் பிளேயர்ஸ். ஓகே, மிச்சம் எல்லாமே இந்தியன் பிளேயர்ஸ் தான். பட் மெஜாரிட்டியா நம்ம எந்த ஆப்ஷன் எடுத்து பார்த்தாலும் 40% வரைக்கும் அந்த 8 ஃபாரினர்ஸ்க்கு செலவிடுது. பட் நம்ம எந்த லீக் வெளியூர்ல நீங்க எந்த லீக் வேணா எடுத்துக்கோ, அவுட் ஸ்டேஷன் பிளேயர்ஸ் 3 பேர் 4 பேர் இருக்கணும்னா 4 பேர் தான் எடுப்பாங்க. யாராவது இன்ஜூர் ஆனாங்க வெளியே போனாதான் இன்னொரு ஆள் எடுத்துன்னு வருவாங்க. இங்கதான் இந்த மாதிரி 8 பேர் எடுக்கிறாங்க. ஐ எம் நாட் சேயிங் தே ஷுடன்ட் கோ ஃபார் அ பிரைஸ். எக்கச்சக்க பிரைஸ்க்கு போட்டோம். வெரி குட், அமேசிங் ஃபார் தெம், வெரி ஹாப்பி ஃபார் தெம். ஹர்ஷா போக்லே ரியல் எஸ்டேட்ல எப்படி இருக்கு, சிட்னிலன்னு கேட்டாரு, அடிலைட்ல எப்படி இருக்குன்னு கேட்டாரு, எல்லாம் கிரேட். However, the point I'm reminding here is Indian players mini auction kulla vara mudiyadu by choice, whereas foreign players mini auction kulla varanga. It makes it a very very lopsided aspect. In fact, ஒரு சில franchises வந்து கால் பண்ணியே பேச முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ரான்ச்சைசி ஃபோன் பண்ணி சொல்றாங்கன்னே வச்சுக்கலாமே, மெகா ஆக்ஷன்ல ஸ்ட்ரகிள் பண்றாங்க, ஒரு ஃப்ரான்ச்சைசி வந்து ரீடைன்லாம் பண்ணிடுறாங்க, மெகா ஆக்ஷன்ல அவங்க நினைக்கிற மாதிரி டீம் எடுக்க முடியல. ஸோ 2 இந்த மாதிரி மார்க்கி ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி இதை பார்ப்ப தம்பி மினி ஆக்ஷன்ல வா, இந்த ஆக்ஷனை விட்டுரு, சேர்த்து அதில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்கன்னா then it becomes a very sort of ஒரு கேம் வந்து ஒரு பார்ல இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. எட் அகேன் பேட் கமின்ஸ் கேம். நம்ம அடுத்தது பேட் கமின்ஸ் கேகேஆர் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் பீடா நீங்க சொல்றீங்க they can be a good side, they'll be a decent tournament. I have a really really good feeling about KKR if they get their horses right. ஏன்னா I see them playing in KKR. இந்த தடவை நம்ம வேர்ல்ட் கப்ல பார்த்தோம், பிச்சர்ஸ் ஒரு மாதிரி ஸ்லோவா இருந்தது. இட்ஸ் fun. Imagine playing Sunil Narine, Varun Chakravarti and Suyash Sharma on a wicket that stays a little low and spins a bit. To top it with Andy Russell's power, அந்த மாதிரி பிச்சில் I really do think KKR have a fantastic side. மறக்க கூடாது, லாஸ்ட் இயர் KKR காட்டின ரிங்கு சிங் இந்த வருஷம் கிடையாது. ஏன்னா அந்த ரிங்கு சிங் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் 12 months எக்ஸ்பீரியன்ஸோட டர்ன் அப் பண்ணுவார் இந்த வருஷம். அப்பார்ட் ஃப்ரம் ஹேவிங் கோனா பரத், மேல அத்தனை ஆப்ஷன்ஸ், ஸ்ரேயஸ் ஐயரோட ரிட்டர்ன். Can't take them lightly, P-Dog. I see them a really, really strong force. Anyway, நம்ம next team போலாம். SRH, Pat Cummins. அங்க போயிருக்காரு. Did SRH have a fantastic auction? Have they upgraded? SRH started well னு சொல்லுவேன் நான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த விஜய் சேதுபதி சார் ஒரு படம் வந்து இப்போ காத்து வாக்குல 2 காதல்னு, இப்போ நயன்தாராவா இல்லைன்னா வந்துட்டு அந்த இன்னொரு ஆக்ட்ரஸ் யாரு, எனக்கு படம் எல்லாம் அவ்வளவு நாலேஜ் கிடையாது.
ரெண்டு பேரும் கடைசியில 2 பேரும் போன மாதிரியே இப்ப உங்களுக்கு என்னன்னா அவங்க வந்து இந்த டோர்னமெண்ட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே மயங்க் அகர்வால், அபிஷேக் சர்மா, ராகுல் திரிபாட்டி 3 ஸ்ட்ராங்கஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு கோர் ஆஃப் இந்தியன் பேட்டிங் லைனப் இருக்கும் போது டிராவிஸ் ஹெட்டை எடுத்திருக்காங்க. ஓகே, அது ஒண்ணு. இப்ப ரெண்டாவது, மார்க்கோ யான்சன் has been doing exceptionally well as far as picking up wickets in power play and he is an influence with the bat. But I would always say that Pat Cummins வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், குளோப் ட்ராட்டரா இருக்கட்டும், தட்ஸ் நாட் அ பேட் பிக்னு நான் சொல்லுவேன். இப்ப நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இப்ப பண்ணி அவங்க எங்க லைட், அவங்க they are spin light. Washington Sundar is a kind of a bowler who can give you 4 overs for 30 minutes, cannot run through the side. அப்படிங்கும் போது இப்ப இந்த ஆக்ஷனுக்கு முன்னாடி அவங்களோட பிளேயிங் லெவல் எப்படி இருந்ததுன்னா, மயங்க் அகர்வால், அபிஷேக் சர்மா, ராகுல் திரிபாட்டி, ஐடன் மார்க்ரம், ஹென்ரிக் கிளாசன், அதுக்கப்புறம் இந்த நம்பர் 6ல ஒரு பேட்ஸ்மேன் தேவை, நம்பர் 7 மார்க்கோ யான்சன், நம்பர் 8 வாஷிங்டன் சுந்தர், புவனேஸ்வர் குமார், டி நட்ராஜன், உம்ரான் மாலிக், ஆல்மோஸ்ட் செட்டில்டு. இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, இப்ப பேட் கமின்ஸை நீங்க எடுத்துட்டு வந்துட்டீங்க. ஓகே, லெட் ஹிம் பிளே இன் பிளேஸ் ஆஃப் மார்க்கோ யான்சன். இப்ப டிராவிஸ் ஹெட்டை நீங்க ஆடணும்னா வனிந்து ஹசரங்காவா ஆட முடியாது. இப்ப வனிந்து ஹசரங்காவை நீங்க ஆடணும்னா ஐடன் மார்க்ராம டிராப் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு குழப்பம் உங்களுக்கு எதுக்கு? வாட் இஸ் த நீட்? ஐடன் மார்க்ராம் has performed well for them, Klaasen has performed well for them, Pat Cummins you have taken them. அப்படிங்கும் போது வனிந்து ஹசரங்காவை நீங்க எடுத்திருந்தீங்கன்னா அந்த நம்பர் 6 பொசிஷன்ல இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கலாம், இப்ப வாஷிங்டன் சுந்தர் இஸ் ஆல்சோ someone who can bat. இப்ப நீங்க நம்பர் 6ல வாஷிங்டன் சுந்தரை போட்டுட்டு, நம்பர் 7ல ஹசரங்கா போட்டுட்டு, நம்பர் 8ல பேட் கமின்ஸ் who can also bat. This could have been an ideal pick. இப்ப நீங்க டிராவிஸ் ஹெட்டை எடுத்துட்டு வந்தீங்கன்னா மயங்க் அகர்வாலோ, அபிஷேக் சர்மாவோ, ராகுல் திரிபாட்டியோ வெளியில உட்காரணும். இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சென்னை மாதிரி ஒரு இடத்துல ஆடுறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா வந்துட்டு மார்க்ராம டிராப் பண்ணிட்டு டிராவிஸ் ஹெட், ஹென்ரிக் கிளாசன், பேட் கமின்ஸ், ஹசரங்காவா ஆடுவாங்க. அங்க ஒரு அடி வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அங்கேருந்து மும்பை போனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஹசரங்காவை டிராப் பண்ணிட்டு ஐடன் மார்க்ராம கொண்டு வருவாங்க. அங்கேயும் ஒரு அடி வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு மேல பேசி என்னல பிரயோஜனம், 12 மேட்ச் ஆயிடும். சோ இப்ப நீங்க ஒரு காம்பினேஷன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, particularly player of Hasaranga's class, particularly a player of Travis Head's class, they should be starters. அதே மாதிரி ஒரு 3 டாப் ஆர்டர் பிளேயர் நீங்க இந்தியன் பேட்ஸ்மேன் வச்சிருக்கீங்க போது when your combination is well settled, எனக்கு வந்து இந்த விஷயம் அவங்க எந்த பேசிஸ்ல அதுக்கப்புறம் அப்படியே இது என்ன கிளென் பிலிப்ஸ் வேற வெளியில வச்சிருக்காங்க. ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, அதே மாதிரி அவங்களுக்கு பேக்கப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வேணும். அவங்க எடுத்துக்கிற ஃபாஸ்ட் பவுலர் பேக்கப் ஃபார் நட்ராஜன் இஸ் a young ஆகாஷ் சிங் who played for CSK. டேலண்ட் தெரியுது, பட் கேன் he fill up to the shoes of நட்ராஜன்? நோ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெய்தேவ் உனத்கட் எடுத்துருக்காங்க. இட்ஸ் a defensive bowler who relies more on his cutters and slower deliveries. அது வேலைக்கு ஆகாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு ஃபாரினர் வெளியில உட்காந்துருக்கிற ஃபசலக் ஃபரூக்கி, அவருக்கு பெய்டு ஹாலிடே, அதை பத்தி கவலை இல்லை. ஜக்வேத் சுப்பிரமணியம் எடுத்திருக்காங்க, எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி ஃபார் ஹிம். எப்படி உள்ள ஆட போறாங்கன்னு தெரியல. தெர் இஸ் ஆல்சோ மயங்க் மார்க்கண்டே. அதை தவிர ஷாபாஸ் அஹமது வேற ட்ரேட்ல வேற எடுத்திருக்காங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க, b ஸ்கொயர் மைனஸ் 4ac by 2a, அதுக்கு மேல ஸ்கொயர் ரூட் வேற. இவ்வளவுலாம் போட்டு பாராமீட்டர்ஸ் எனக்கு ஆன்சரே வேணாயா. சன்ரைசர்ஸ் சூரியன் உதிக்குமா? தெரியாது. சாவடிக்கிற எவ்வளவு நேரமா கை தூக்கினே இருக்கேன், ஏன்னா பர்மிஷன் கேட்டுன்னு இருக்கேன். கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இந்த ஸ்கூல்ல எல்லாம் கூட குழந்தைங்க கை தூக்கினே இந்த டாய்லெட் போறதுக்கு உள்ள அலோவ் பண்ணுவாங்கடா. எவ்வளவு நேரமா கை தூக்கினே இருக்கேன், பாகாம நீ பாட்டு போய்கிட்டே இருக்கேன். நான் முதலே அவங்ககிட்ட சொன்னேன், நேத்து வேற உனக்கு இதுல கோவம் வேற, இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. நீ எங்க இன்டர்ஃபியர் பண்ண விடுற? நான் என்ன கேட்க வந்தேங்கிறது கூட மறந்து போயிருச்சு எனக்கு. நான் என்ன சொல்ல வரேன், SRH ஓகே, உன்னோட வருத்தத்தை எல்லாம் பொழிஞ்சு தள்ளிட்டேன். சங்கர் மகாதேவனும் எஸ்பிபியும் மூச்சு விடாம பாடுவாங்கல்ல, அந்த மாதிரி பாடிட்டேன். பாப்பா மாமி பாடு அப்படிங்கிற மாதிரி பாடி தள்ளிட்டேன். ஆனா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, டிராவிஸ் ஹெட்டை வந்து SRH வந்து அந்த பிரைஸுக்கு போய் எடுக்கணும்னு ஆசைப்படவே இல்லை. சிஎஸ்கே நுழைஞ்சு வச்சாம் பாரு ஒரு செக்கு, சும்மானா ஒரு 20 லட்சம், சும்மானா யோ எங்க நீங்க டிராவிஸ் ஹெட் ஆட போறீங்க? டெவான் கான்வேயும் ருத்ராஜ் கைக்வாடும் இருக்கான். மோயின் அலியே ஓப்பனிங் வேணும்னா ஆடலாம். அம்பத்தி ராயுடு இல்ல, அதுக்கு ஒரு ஆளை தேடுறதுக்கு வந்துட்டு டிராவிஸ் ஹெட்டுக்கு சும்மானா ஒரு நுழைச்சல். அதுல சில ஃபேன்ஸ் வேற இல்ல, டிராவிஸ் ஹெட்ட மோயின் அலிக்கு இப்போ இதுவா ரீப்ளேஸ்மெண்டா பாக்குறாங்க.
இதுக்கு அவர் போடுற ஆஸ்பின் மோயின் அலி போடுற ஆஸ்பின் ஒன்னா டிராவிஸ் ஹெட் அவன் பேஸ் பிரைஸ்ல எடுத்துடக்கூடாது. அந்த பிரைஸ் பர்ஸ்ல ஒரு ஓட்டையை போடணும்னு ஓட்டையை போட்டாங்க சிஎஸ்கே, அவ்வளவுதான். ஆனா டிராவிஸ் ஹெட் நான் எப்பவும் சொல்றேன், அவங்க சிஎஸ்கே போடலைன்னா ரொம்ப நேரத்துக்கு ஐ தாட் ஹில் கோ அன்சோல்ட். யாருமே பிட் பண்ணல, நைஸா எடுத்துன்னு போயிடலாம்னு நினைச்சாங்க எஸ்ஆர்எச். அதுல போட்டாங்க, அதுல ஒரு மண்ணை தூக்கி போட்டாங்க சிஎஸ்கே. அதோட விழுக்காடு தான் உனக்கு வந்து ரச்சின் ரவீந்திரா அந்த 2 crores வித்து போனது. ஒருவேளை டிராவிஸ் ஹெட் பேஸ்ல போயிருந்தானா ரச்சின் ரவீந்திரா 4-5 போயிருப்பான். ஸோ சிஎஸ்கே ஆஸ் யூஷுவல் ஒரு ஆளை ஹெவியா ஏற்றி விட்டுட்டு ஒரு ஆளை சீப்பா பிடிச்சிட்டு வேற இடத்துல வச்சாங்க ஒரு செக்கை. பட் நீ எஸ்ஆர்எச் பத்தி நீ இத்தனை நேரம் இட்டு கட்டி பாடினிய, ஒன்னு சொல்றேன், அவங்க 11 ஆப்ஷன்ஸோட கன்னு மாதிரி இருக்கியா. அபிஷேக் சர்மா லாஸ்ட் டைம் இருந்த பிளேயர் கிடையாது. அபிஷேக் சர்மாவும் நான் ரிங்கு சிங் சொன்னது அதே தான். எல்லா எமர்ஜிங் டோரும் ஆடி இஸ் ஹேட் அ கிரேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சீசன். சையத் முஸ்டாக் அலி நல்லா விளையாடி இருக்கான். மயங்க் அகர்வால் அண்ட் ராகுல் திரிபாதி 4. உனக்கு என்ன தெரியுமா, ஏடன் மார்க்ரம் உட்காந்து வச்சு டிராவிஸ் ஹெட் உன் கிளைண்ட் வெளியே போக கூடாது, அதுக்காக இத்தனை நேரம் நீ பாடி இருக்க. ஏடன் மார்க்ரம் 5 வந்து ஐண்ட்ரிக் கிளாசன் 6 யாரும் எடுத்திருக்காங்க. யார் எடுத்திருக்காங்கப்பா 6 வந்து யாரும் எடுத்திருக்காங்க? ஹசரங்கா தான் ஆடுவாரு. கிளென் பிலிப்ஸ் இல்ல வேற யாரோ ஒரு இந்தியன் பேட்டர் வச்சிருக்காங்க பீடா. வாஷிங்டன் சுந்தர் 6, வாஷிங்டன் சுந்தர் 6, மார்க்கோ யான்சன் 7, ஹசரங்கா 8. என்ன இதுக்கு மேல என்ன பேட் கமின்ஸ் என்ன கல்லமிட்டை சாப்பிடுவாரா? முடிச்சிடுறேன். எங்க மார்க்கோ யான்சன் வேணாமோ பேட் கமின்ஸ் ஆடுவாங்க, எங்க ஹசரங்கா வேணாமோ மார்க்கோ யான்சன் 2 பேரையும் சேர்த்து ஆடலாம். 9க்கு இருக்கவே இருக்காரு நட்டு, 10க்கு வேற யாரு புவனேஸ்வர் குமார், 11க்கு எடுத்து வச்சிருக்காங்களா யாரோ ஷாபாஸ் அஹமத். விட்டமே ஷாபாஸ் அஹமத் 6யா லெஃப்ட் ஹேண்டரு. நீ பாட்டி இஷ்டத்துக்கு பேசுற, சரியான டீம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். சரி எனிவே ஓகே, நீ இத்தனை நேரம் பேசுனியே, நான் மறந்ததெல்லாம் சொல்லணுமே சொன்னேன், தப்பா நினைச்சு கோச்சிக்காத. நான் கிளீனா எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அவங்க மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, இந்த சொல்லிட்டேன், காத்து வாக்குல 2 காதல்லாம் சினிமால பாக்கிறதுக்கு நல்லா இருக்கும், வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம். காத்து வாக்குல 2 காதல் பண்றதெல்லாம் இவங்க காதலும் பண்ண முடியாது, கல்யாணமும் பண்ண முடியாது. ஆனஸ்டா சொல்லிட்டேன் உங்களுக்கு. நீ சும்மா உன் எஸ்ஏ கிளைண்ட் அதான் மார்க்ரம் பர்ஃபார்ம் பண்ணலன்னா உட்காந்து வச்சிருக்காங்க பயம், அவ்வளவுதான். சார் வினீத் சார் அவர் 20 மார்க் கொஸ்டின் ஆன்சர் பண்ணல, 200 மார்க்ஸ் ஆன்சர் பண்ணிருக்காரு ஸ்டேட் போர்ட் சிலபஸுக்கு. சரி நெக்ஸ்ட் பீடாக், நம்ம இங்கே போய் தான் எஸ்ஆர்எச்லேயே சுத்தின்னு இருப்போம். அடுத்த டீம் நம்ம போயிடலாம் பீடாக். அடுத்த காஸ்ட்லியஸ்ட் பை யாரு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போயிடலாம். வில் டாக் அபவுட் டேரல் மிச்சல். டேரல் மிச்சல் எனக்கு ஒரு வீடியோ அமைச்சிருக்காரு. அந்த வீடியோ பிளே சொல்லி அட்மினுக்கு நான் உன்னை பேச விட்டுட்டு பாப்பாமா பாடு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ போய் அட்மினுக்கு அனுப்புறேன், so that he can play it. இதுல வந்து இந்த வருஷம் வந்து டேரல் மிச்சல் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்காரு. ராய்டுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பாக்குறாங்க, ரச்சின் ரவீந்திரா கிடைச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது டேரல் மிச்சலுக்கு ஹெவியா இன்வெஸ்ட் பண்ணாங்க. நான் நேத்தே உங்ககிட்ட சொன்னேன், ஷாருக் கானுக்கு போக மாட்டாங்க அந்த பிளேஸுக்கு, அன்லக்லின்னு they went for Daryl Mitchell with a bit of experience. Maybe not the price that we all expected. அது எனக்கு தெரிஞ்சு இந்த ஆக்ஷன்லயே நடந்ததுல 2 பேர் நான் வந்து எதிர்பார்க்காத பிரைஸ், ஒன்னு ஹசரங்கா, இன்னொன்று டேரல் மிச்சல். நான் டேரல் மிச்சல் எனிவேர் பிட்வீன் 5 to 6 crores, மேக்ஸ் 7 crores நினைச்சேன். ஹசரங்கா நான் டெஃபினட்டா 10 நினைச்சேன். ஹசரங்கா மாட்டினதுக்கு காரணம் இந்த டிராவிஸ் ஹெட், ரச்சின் ரவீந்திரா, அப்புறம் இந்த ஃபாஸ்ட் போலர்ஸ் 2 பேரும் பேக்குள்ளே ஒளிஞ்சிருந்தாங்க கமின்ஸும் ஸ்டாருக்கும். அதனாலதான் இந்த மேட்ரு. உன்னோட தாட்ஸ் ஆன் இனிஷியல் தாட்ஸ் ஆன் டேரல் மிச்சல், நீ பேசிட்டு நான் வரேன். இல்ல இப்போ டேரல் மிச்சல் நானும் அதுதான் வந்து 7 crores தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இப்ப சிஎஸ்கே டீம் பத்தி சொல்லிடலாமா? இப்போ வந்துட்டு சிஎஸ்கே பத்தி நீங்க இவ்வளவு பேசுறீங்க, என்ன நீ சிஎஸ்கே பத்தி எல்லாம் சொல்லாத, நீ வந்து டேரல் மிச்சலை பத்தி மட்டும் சொல்லு. டேரல் மிச்சல் சிஎஸ்கே காம்பினேஷனை பத்தி பேசினாதான் டேரல் மிச்சலை பத்தி பேச முடியும், எப்படி ஃபிட் ஆவாருன்னு. சரி ஓகே, வேணாம் டேரல் மிச்சல் நம்ம எப்பவுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோ. என்ன சொல்லிருக்காரு ரஜினிகாந்த் உனக்கு, நம்ம தலைவர் என்ன சொல்லிருக்காரு, எப்பவுமே கிளைமேக்ஸ் கடைசியில் தான் வரும், சிஎஸ்கே கடைசியிலே வச்சுக்கலாம். பட் டேரல் மிச்சல் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு பை ஷார்துல் தாக்கூர் வேற பாக்கணும். சரி வேற ஏதாவது டீம் போயிடலாமே, உனக்கு பிடிச்ச டீம். எல்எஸ்ஜி எடுத்தாங்க ஹர்ஷல் பட்டேல் வித் ஹார்ட்லி எனி, அவங்க ரொம்ப பைசாவோட வரல. ஹர்ஷல் பட்டேல் எடுத்தாங்க. ஹர்ஷல் பட்டேல் எல்எஸ்ஜி எடுக்கலையே, எல்எஸ்ஜி எடுத்தாங்க. கிங்ஸ் எடுத்தாங்க. சோ பிபிகேஎஸ் பத்தி பாத்துடலாம். இப்ப பிபிகேஎஸ் பாத்தீங்கன்னா, இப்ப இந்த இது ஆக்ஷனுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஷிக்கர் தவான் 1, பேர்ஸ்டர் 2, பிரப்சிம்ரன் சிங் 3, லியம் லிவிங்ஸ்டன் 4, ஜிதேஷ் சர்மா 5, அதுக்கப்புறம் ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன் 7 சாம் கரன், 8 ராகுல் சஹர், 9 ரபாதார் எல்லிஸ், 10 ஹர்ஷதீப் சிங், 11 வேக்கன்ட் ஸ்பாட் இந்தியன் டீம் இருந்தது. அதை வந்து ஹர்ஷல் பட்டேல் வச்சு ஃபில்அப் பண்ணாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஹர்ஷல் பட்டேல் ரிலைஸ் மோர் ஆன் இஸ் ஸ்லோ ஹெட் டெலிவரிஸ். அதை நான் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது, இல்லை ராக்கெட் சயின்ஸும் கிடையாது, இது எல்லாருக்குமே தெரியும். Ideally, they would have gone with someone like Shivam Mavi, who has got
பேஸ் அப்படின்றது என்னோட கருத்து. அதுக்கப்புறம் நீங்க நம்பர் 4ல வந்துட்டு லியம் லிவிங்ஸ்டன் வந்து 11 கோடி கொடுத்து எடுத்து இப்ப ரீடைன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆக்சலரேட்டட் ஆக்ஷன்ல 8 கோடி கொடுத்து ரைலி ரூசோ எடுக்கிறாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்பர் 7ல சாம் கரன் வச்சிருக்காங்க 18.5 கோடிக்கு. அதுக்கப்புறம் அவருக்கு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் கிறிஸ் வாக்ஸும், அது வந்து 4.2 crores. அது எப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அசுதோஷ் சர்மா அப்படின்னு ஒரு ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், ஒரு பவர் ஹிட்டர் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் விஸ்வநாத் பிரதாப் சிங், அவரும் வந்துட்டு ஒரு 20 lakhsக்கு ஒரு ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேன் எடுத்திருக்காங்க. தனை தியாகராஜன் ஒரு லெப்ட் ஆர்ம் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டரு. பிரின்ஸ் சௌத்ரி. இப்ப ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இப்ப இவங்களுக்கு இந்த சிச்சுவேஷன்ல இப்ப வேற யாருமே அந்த நான் சொன்ன அந்த நம்பர் 6ல யாருமே இது பண்ண முடியாதுன்றதுனால இந்த அதர்வ தைடேவை தான் உள்ள கொண்டு வரணும் அவங்க. ஸோ அதர்வ தைடே உள்ள கொண்டு வரணும்னா அவரை மேலதான் ஆடி ஆகணும். இட்ஸ் மோர் ஆஃப் அ கிளாசிக்கல் பேட்ஸ்மேன் போது இப்போ ஷிக்கர் தவான், ஜானி பேர்ஸ்டோ ஃபாலோட் பை பிரப்சிம்ரன் சிங்னா நம்பர் 4 அதர்வ தைடே ஆடிட்டு அதுக்கப்புறம் 5, 6, 7 உங்களுக்கு லியம் லிவிங்ஸ்டன், ஜித்தேஷ் சர்மா, சாம் கரன் ஆடினாங்கன்னா அதுக்கப்புறம் கஷ்டமா இருக்கும். ஐ டோன்ட் சி ஹர்ஷல் பட்டேல் பீயிங் ஆஸ் சக்சஸ்ஃபுல் ஆஸ் ஹி கேன் பி in a venues like Lucknow or Chennai or anywhere. இப்போ வெளியில யார் இருக்காங்கன்னா உங்களுக்கு ஹர்ப்ரீத் பாட்டியா அந்த லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், மேபி தே மே திங்க் ஹிம் ஆல்சோ அந்த பொசிஷனு. ரிஷி தவான் இருக்காரு, சிக்கந்தர் ராஜா அப்படின்னு ஒருத்தர் இருக்கும்போது உங்களுக்கு என்ன சொல்றது, இவ்வளவு காசு கொடுத்து ரைலி ரூசோ தேவையா தெரியல. எனக்கு 2-3 விஷயம் புரியவே இல்லை பீடா. சாரி, உங்களை கேட்காம பர்மிஷன் கேட்காம கை தூக்காம கேட்டேன், கோச்சிக்காதீங்க. இன்னைக்கு ஒரு நல்ல மூட்ல இருக்கீங்க வேற. சரி, ஓகே. எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, ஹர்ஷல் பட்டேல் அண்ட் ரைலி ரூசோ என்ன மாதிரி இடங்களுக்கு இவங்களை, ஹர்ஷல் பட்டேல் கூட இந்தியன் பிளேயர், ஓகே எனக்கு புரியுது, என்ன மாதிரி இடத்துல ரைலி ரூசோ யூஸ் பண்ண போறீங்க 8 crores கொடுத்து? எனக்கு ஐ ஆக்சுவலி டு நாட் அண்டர்ஸ்டாண்ட். அப்ப யார் ஒருவேளை இங்கிலீஷ் பிளேயர்ஸ் யாராவது வரமாட்டாங்கன்னு எதிர்பார்க்குறீங்களா? லிவிங்ஸ்டன் இல்ல பேர்ஸ்டோ இல்ல அவங்களுக்கு பேக்கப்பா பாக்குறீங்களா? எனக்கு ஆக்சுவலி மெசேஜிங்கே புரியல. இல்ல நான் கேள்விப்பட்ட மாதிரி ரபாடா ட்ரேட்ல போறாரா? கேள்விப்பட்டீங்க அதை பத்தி? அது கேள்விப்பட்டேன், பட் எங்க போறாரு என்ன அப்படின்னு எனக்கு எங்க போறாருன்னு எனக்கு தெரியும், சொல்ல முடியாதானா? எங்க பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு எனக்கு தெரியும். நீ உங்களை மாதிரி பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்லி நான் மாட்டிக்க விரும்பல. பட் ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஒருவேளை ரபாடா போயிட்டாருன்னா ஹர்ஷல் பட்டேல் அந்த இடத்துல நுழைஞ்சிட்டு ரைலி ரூசோ ஒரு ஃபாரின் பேட்ஸ்மேன் ஆட வைக்கலாமா? ஏன்னா பானுகா ராஜபக்சே விளையாட வச்சிருந்தாங்க. பட் அங்கேயே சிக்கந்தர் ராஜா ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பிளேயர், அவருக்கே வாய்ப்புகள் இனஃபா கிடைக்க மாட்டேங்குது. ஹவவர் இந்த தனே தியாகராஜன் நம்ம சொன்ன எல்லாருமே பிக் ஆயிட்டாங்க பீடாக் இன்னைக்கு ஆக்சுவலி ஆக்ஷன்ல. அன்ஷுல் கம்போஜ்ல இருந்து நான் உங்ககிட்ட சொன்னேன் சுபம் டூபே, கடைசியா சுபம் டூபே ஆர்ஆர் தான் எடுத்திருக்காங்க. ஒரு குமார் குஷாகரால இருந்து அன்ஷுல் கம்போஜ்ல இருந்து எல்லாருமே. அன்ஷுல் கம்போஜ் நேற்று உங்ககிட்ட சொன்னேன், கொஞ்சம் சர்ப்ரைஸ்ட் நான். எல்லாரும் மேட்ச் பாக்குறாங்களா இல்லையானே தெரியல பீடாக் எனக்கு. நீங்க வந்து 2 விஷயம் நான் சொல்றேன். அன்ஷுல் கம்போஜ் சொன்னேன் எல்லாம் சிம்பிளா இருக்கு சூப்பரா இருக்குன்னு, எடுத்த டீம் யாருன்னு கவனிச்சிங்களா? எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காங்க, அந்த டீம் போனாதான் தெரியும். மும்பை இந்தியன்ஸ் எடுத்திருக்காங்க. அங்கதான் நியூஸ். சரி, எனிவே ஓகே, கண்டினியூ பண்ணுங்க பீடாக். சாரி, பஞ்சாப் கிங்ஸ் 11 எப்படி உட்கார போறது? இன்னைக்கு அவங்க எடுத்தது ஹர்ஷல் பட்டேல் தவிர ஏதாவது 11க்கு உள்ள உட்காருமா? அதை மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. இப்ப இவங்களும் எஸ்ஆர்ஹெச் மாதிரி தான். இப்ப எப்படின்னா எப்படி பிளேயிங் லெவல் செலக்ட் பண்ண முடியும்னு கஷ்டப்பட போறாங்க. இவங்களும் வந்து they are going to have a confusion on that. இப்போ உங்களுக்கு இப்ப சாம் கரன் மாதிரி ஒருத்தருக்கு நீங்க வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பாக்குறீங்கன்னா, கிறிஸ் வோக்ஸ் someone who played in IPL இங்க கஷ்டப்படுவாரு. ஸ்விங் பவுலர் ஒரு மாலில் ஆட்டி பின்னிடுவாங்க. த்ரூ விக்கெட்ஸ் நீங்க 2 வருஷம் கேப்டன்சி பண்ணிருக்கீங்க. ஹர்ஷல் பட்டேல் ஓடி வந்து ஸ்லோயர் பால் இந்த டியூல போட்டீங்கன்னா திரும்பி நின்று அடிப்பாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இதே சென்னைக்கோ லக்னோக்கோ கொல்கட்டாக்கோ போயிருந்தா ஆட்டி பிக் பவுண்டரிஸ். எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஹர்ஷல் பட்டேலுக்கு சென்னை போகாததுதான் பீடா. சத்தியமா என்னால புரிஞ்சிக்கவே முடியல. அது மட்டும் நான் ஐ காட் மை கால்குலேஷன் ராங் சம்ஹவ். டேரல் மிச்சலுக்கு போவாங்கன்னு எதிர்பார்த்தேன், ஹர்ஷல் பட்டேலுக்கு போலன்னா தெரியல. மேபி ஷார்துல் கிடைச்சதுனால வேண்டாம் போதுண்டா, ஷார்துல் ஆர் ஹர்ஷல் பட்டேல் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆப்ஷன். இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆக்ஷன்ல இந்த 3 வயசு குழந்தையெல்லாம் ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் போனா முதல்ல ஸ்ட்ராபெரிங்கும் அதுக்கப்புறம் மேங்கோவும் வேணுங்க, டூட்டி ஃப்ரூட்டியும் வேணுங்க. யார் ஆப்ஷனுக்கு வந்தாலும் தூக்குறீங்க நீங்க பேட்ச். அப்படி ஏறி பாத்துட்டே இருக்கேன், எந்த பிளேயர் வந்தாலும் தூக்குறாங்க பஞ்சாப் கிங்ஸ். ஸோ எனக்கு ஒரு சில டீம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணி இந்த காம்பினேஷனுக்கு மோஸ்ட் ஈஸியஸ்ட் ஆப்ஷன்னா இந்த செகண்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் தான். ஏன்னா யூ ஆர் கோயிங் டு ஃபில் த கேப்ஸ். மேஜர் ஆப்ஷன் போனீங்கன்னா கஷ்டமா இருக்கும்.
இப்ப ஒரு 2-3 பிளேயர் கரெக்டா அதுக்கு ஃபில்அப் பண்ணணும்னா எல்லாருக்கும் தூக்குறாங்க. எதுக்கு போனாலும் இப்படி தூக்குறாங்க. அதான் போட்டேன், பிரமாதமா பண்றாங்க, அமோகமா இருக்கு அப்படி. இந்த நரசோஸ் காப்பி அட்வர்டைஸ்மெண்ட் வரும் அந்த காலத்துல சன் டிவில. சோ அந்த மாதிரி காப்பினா நரசோஸ் காப்பி தான். என்ன அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லு, என்ன அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லு. அதுதான் காப்பினா நரசூஸ் காப்பி தான், பேஷ் பேஷ் ரொம்ப நல்லா இருக்குன்ற மாதிரி எந்த பிளேயர் வந்தாலும் தூக்கல அப்படின்னு. என்னடா அது இவங்க என்ன எப்படி போற காரணா இஷ்டத்துக்கு. நான் எதிர்பார்க்காத ஒண்ணு. ஹாப்பி ஃபார் ரைலி ரூசோ, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. பட் இருந்தாலும் நீங்க கேட்கற மாதிரி ஒரு சில பிளேயர்ல எப்படியா யூஸ் பண்ணுவீங்க? சோ எனக்கு அதான் ஒண்ணுமே புரியல. இவங்களும் எஸ்ஆர்ஹெச் போன அதே பாதையில தான் போயிருக்காங்க. டீம் வந்து ஒரு மாதிரி மோசமா, எஸ்ஆர்ஹெச் நான் மோசமா இருக்குன்னு சொல்லல, இவங்களும் நான் மோசமா இருக்குன்னு சொல்லல. சொல்லிதான் பாரு. ஏய், நான் இன்னும் திருப்பி எனக்கு சொல்றேன் பீடாக், தப்பா மட்டும் நினைச்சுக்காத. எஸ்ஆர்ஹெச் வந்து ஆர் அட் த பேக் எண்ட் ஆஃப் தேர் 3 year term. சோ ஆர் கிங்ஸ். ஓகே, பட் நான் டெஃபினட்டா ஃபர்மா பிலீவ் பண்றேன், கிங்ஸும் சரி எஸ்ஆர்ஹெச்சும் சரி, தே பிக்ட் அ கிரேட் சைட். somehow 2 வருஷமா அவங்க மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு ஐபிஎல் இஸ் a very close tournament, but more than நீ வச்சிருக்கிற டீமோட whatever team you've got, I think it's maximizing the potential of everybody inside the team. அதுதான் உனக்கு அந்த ரிசல்ட்டை கொடுக்க போகுது. ஸோ அது வந்து இட்ஸ் டோட்டலி லெஃப்ட் டு த ஃப்ரான்ச்சைசி அண்ட் த சப்போர்ட் ஸ்டாஃப், லார்ஜ்லி டு த ஃப்ரான்ச்சைசி. என்னை பொறுத்த வரைக்கும் அதை தானே வந்து சிஎஸ்கே பண்றாங்க. சிஎஸ்கே மட்டும் எப்படி வந்து நிறைய தடவை வந்து டீமே இல்லடான்னு எப்படி போய் ஜெயிக்கிறாங்க? ஏன்னா ஒரு இண்டிவிஜுவலோட பொட்டன்ஷியலையும் மேக்ஸிமைஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி அந்த டீம் மேனேஜ்மெண்ட் கிட்ட இருக்கு, அந்த ஃப்ரான்ச்சைசி கிட்ட இருக்கு. ஆக்சுவலி த ட்ரிக் லைஸ் தேர். ஏன்னா ஐபிஎல் வந்து த கிரீம் ஆஃப் த கிரீம் ஆஃப் வேர்ல்ட்ஸ் கிரிக்கெட் பெஸ்ட் பிளேயர்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்காங்க. ஸோ எல்லா டீமும் ஒண்ணுக்கு ஒன்று சலச்சாதாவே இருக்காது. சம்டைம்ஸ் யூ கேன் ஹேவ் அ புவர் ஆக்ஷன், நோ டவுட். அது வந்து யூ கான்ட் அவாய்ட் இட். பட் எனக்கு என்ன கிங்ஸ் எஸ்ஆர்ஹெச் ரெண்டுமே காட் ஃபயர் பவர் டு கோ ஆல் தி வே பீடா. நீங்க வந்து அது இல்லன்னு மட்டும் என்ன பண்ணுவீங்க? ராஜஸ்தான் ராயல்ஸ்ல உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்க அவங்க ரெண்டு பேரும் ஃபயர் பவர் பண்ணும்போது. எப்படி அது? ராஜஸ்தான் ராயல்ஸ் லாஸ்ட் டைம் 5th ஃபினிஷ் பண்ணாங்க. we didn't have a lot to. இந்த ஆக்ஷன்ல என்ன எடுத்தோம்? சும்மா 2 பிளேயர் எடுத்துட்டு நீ மிக்சர்ல தீந்து போச்சுங்கடா. ஃபர்ஸ்ட் மிக்சர் தீத்தது நாங்க தான். உங்களுக்கு என்ன தேவையோ கரெக்டா எடுத்தீங்க. அது டீமுக்கு வர. அதாவது இப்ப இந்த நீங்க சொன்ன இந்த 2 டீமும் பாத்தீங்கன்னா போன தடவை 9 மேட்சுக்கு அப்புறமே எங்க முடிக்க போறாங்கன்றது தான் காம்படிஷன். 8ஆவதா 9ஆவதா 10ஆவதான்னு கடைசி 2-3 வருஷமா கொஞ்சம் கூட நியாயமே இல்லாம ஃபயர் பவர்ன்றீங்க நீங்க. அதான் சிஎஸ்கே பத்தி ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. இப்ப டீம் வீக்கா இருக்கு, வாட் எவர் இட் இஸ், அவங்க ஒரு ரோல் டெஃபினிஷன் பெரிய டீம்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க, கன்சிஸ்டன்டா குவாலிஃபை ஆகிற டீம்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. ஒரு ரோல் டெஃபினிஷன் கொடுத்தா அந்த பிளேயர் ஃபெயிலே ஆனாலும் மாத்தவே மாட்டாங்க. அதே மாதிரி இந்த லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் வச்சிருப்பாங்க, காம்பினேஷன் சேராது. இப்ப இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தடவை பாத்தீங்கன்னா அன்னியன் படம் எடுப்பாங்க, ஒரு பக்கம் கஜினி படம் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆல் ஆஃப் அ சடன் இந்த தென்னாலி படம் எடுப்பாங்க கமல். அந்த மாதிரி மாத்தி எல்லாம் ஸ்கிரிப்ட் நீங்க எழுதினீங்கன்னா வேலைக்கு ஆகாது. தட் இஸ் ஒன்லி ரீசன் டீம்ஸ் லைக் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் சிஎஸ்கே ஹஸ் பீன் கன்சிஸ்டன்ட். அந்த கரெக்டா ஒரு ஸ்ட்ரக்சர் பில்டப் பண்ணுவாங்க, இது இப்படிதான் இந்த டீம் காம்பினேஷன், அதை பெருசா மாத்த மாட்டாங்க. தட்ஸ் வை தே ஆர் சக்சஸ்ஃபுல். when you take the example of these teams what I am talking about, why they are failing? 2-3 மேட்சுக்கு அப்புறம் என்ன பண்ண தெரியும்? இங்க அவனை தூக்கி அங்க தூக்கி, because they got lot of options, lot of good players forming the bench. இவனை இங்க தூக்கி போட்டு அவனை டிராப் பண்ணி அந்த இந்தியன் காம்பினேஷன் இந்த ஃபாரின் காம்பினேஷன் திருப்பி இதே தான் ஆகுது. ஓகே, சோ எஸ்ஆர்ஹெச் கிங்ஸும் அப்கிரேட் பண்ணல, அதானே ஒபினியன்? இல்ல, நல்ல டீம் எடுத்திருக்காங்க, பட் are they going to find the right combination? Even though if they fail, are they going to stick on to the same thing? ஏப்பா உனக்கு நான் என்ன பண்ணேன்? மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चन கேக்குறேன், அதுக்கு 5 மார்க்ஸ்க்கு ஆன்சர் பண்ணா எப்படிப்பா? ஸ்டேட் போர்டு எக்ஸாம் எழுத வந்துங்கற என்ன அவார்ட் கொடுக்குறாங்க? இப்போ நான் கேகேஆர் என்ன சொன்னேன், அதாவது வந்து ஒரு நல்ல டீம் எடுத்திருக்காங்க, they will push for top 4 அப்படினு சொன்னேன். இப்போ இந்த 2 டீமும் அத நான் சொல்ல மாட்டேன், அவ்வளவுதான், சிம்பிள். சரி, ஓகே. அடுத்து எந்த டீமுக்கு போற? எல்எஸ்ஜி பத்தி பேசுறியா கொஞ்சம், இல்ல குஜராத் டைட்டன்ஸ் பேச போறியா? இல்ல நீங்க சொல்லுங்க எந்த டீம் என்ன. குஜராத் டைட்டன்ஸ் போலாம். எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான क्वेश्चन இருக்கு. குஜராத் டைட்டன்ஸ் போகும்போது மிச்சல் ஸ்டார்க் ஹை பிரைஸ்க்கு கேகேஆரோட ஃபைட் பண்ண குஜராத் டைட்டன்ஸ் தான். ஆனா நேத்து நான் ஒரு விஷயம் சொன்னேன், எனக்கு 100% தெரியும் குஜராத் டைட்டன்ஸ் தான் வந்து ஸ்டார்க்குக்கும் ஷாருக் கானுக்கும் போறாங்கன்னு தெரியும். குஜராத் டைட்டன்ஸ் என்ன காரணத்தினால 24 crores ஸ்டார்க் கிட்ட இருந்து பெயில் அவுட் பண்ணிட்டாங்க? எக்கச்சக்க பேர் சொல்லலாம் 24 crores நிறைய பைசாயான்னு சொல்லலாம். பட் கேகேஆர் 30 கோடி இருந்தது. இஃப் யூ வாண்ட் த பிளேயர் அடிச்சு தரத்த வேண்டியதானே, எதுக்கு அங்க பெயில் அவுட் பண்ணாங்க? இல்ல ஷாருக் கான் வேணுங்கிறதுக்காக பெயில் அவுட் பண்ணிட்டாங்களா? இப்ப நான் கரெக்டா சொன்னேன், நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. அதுல வந்து ஏற்கனவே ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிக் ஒன்னு என்ன பண்ணாங்கன்னா, ஹஸ்மத்துல்லா உமர்சாய், ஒரு டிஃபைனிங் பவர் பிளே பவுலர். டெப்த்ல கூட சொல்ல மாட்டேன், பவர் பிளேயர் 2 பக்கமும் ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு பவுலரு, நாட் ஸ்லோ,
மெதுவா வர்ற மாதிரி இருக்கும், லைட்டா அடிக்கும், 135 போடுவாரு. அதே மாதிரி ஷோன் வாட் இஸ் கேப்பபிள் ஆஃப் அஸ் அ பேட்ஸ்மேன் கமிங் லேட் டவுன் த ஆர்டர். அதுக்கப்புறம் தே ஆல்சோ ஹேவ் ஜோஷ் லிட்டில் who's rising in progress in everywhere, who didn't do a bad job for them last yearங்கும் போது விட்டு போட்டு 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 பார்த்தாங்க. அதுக்கப்புறம் யோசிச்சாங்க இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணுமா. ஏன்னா இப்ப பிஃபோர் இப்ப அவங்களுக்கு அவங்களோட காம்பினேஷன் பாருங்க, சுப்மான் கில் and Ridhaman Saha to open, and they got a backup of Robin Mins. நிறைய பேருக்கு தெரியாது, அக்ரெசிவ் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கரெக்டா வச்சிருக்காங்க. ரித்தமான் சஹாவோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அவர் அடிக்கலன்னா ஸ்ட்ரெயிட்டா ராபின் மின்ஸை கொண்டு வந்துருவாங்க. தட் அலோஸ் them not to play Matthew Wade, which is going to free them up one spot. மூணாவது கேன் மாமா, நாலாவது வந்து சாய் சுதர்ஷன், அஞ்சாவது டேவிட் மில்லர். அவங்க எங்க மாட்டிட்டு இருக்காங்கன்னா நம்பர் 6 ஒரே ஒரு ஸ்பாட் தான் இருக்கு. அது விஜய் சங்கரா, ஷாருக் கானா, அபினவ் மனோகரா. இப்போ வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு விஜய் சங்கர் has done very well last year. அதை தவிர அபினவ் மனோகர் has also done well. இப்ப ஷாருக் கானை இவ்வளவு பணம் கொடுத்து எடுத்திருக்காங்க. ஷாருக் கான் இஸ் a perfect suit for நம்பர் 6. நம்பர் 7 ராகுல் டெவாட்டியா, 8 ரஷீத் கான், 9 சைடு வகுடு எடுத்து சாஃப்டா பேசுற சரத் பாபு, முகமது ஷமி. நம்பர் 10 பாத்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி ஜார்ஜ் லிட்டில் ஆர் ஒமர் ஜாய். தே ஆல்சோ காட் ஸ்பென்சர் ஜான்சன், எக்ஸைட்டிங் டேலண்ட். பட் நான் அந்த லெவல்ல ரேட் பண்ண மாட்டேன். ஸோ அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, அகமதாபாத் மாதிரி ஒரு பிச் இல்லைன்னா ஸ்டார்ட் வித் அஸ்மத்துல்லா ஒமர் ஜாய் will be a real factor when the ball swings, and he can also bat. That's going to really fill up the void Hardik Pandya has created as an all-rounder. Number 11ல they have got Mohit Sharma. அவருக்கு பேக்கப் பாத்தீங்கன்னா உமேஷ் யாதவ், I always rate him. அதுக்கப்புறம் இந்த சுஷாந்த் மிஸ்ரா நிறைய பேர் பார்த்தது இல்ல, வெரி குட் போலரு. அதுக்கப்புறம் கார்த்திக் தியாகியும் பேக்கப்பா வச்சிருக்காங்க. நம்ம சொன்ன மாதிரி மானவ் சுத்தாரை எடுத்திருக்காங்க, எதுக்குன்னு தெரியல. பிகாஸ் தே ஆல்ரெடி ஹேவ் ஜெயந்த் யாதவ் அண்ட் சாய் கிஷோர் இந்த பெஞ்ச். அதே மாதிரி இன்னொரு ஃபாஸ்ட் போலிங் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆல்சோ தர்ஷன் நால்கண்டே. அப்படிங்கும் போது இந்த ஹர்திக் பாண்டியாவோட வாய்ட ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்துட்டு அவங்க வந்துட்டு செட்டப் பண்ணிருக்காங்க. கேன் சுப்மான் கில் லீட் த வே ஹர்திக் பாண்டியா டிட்? they will definitely push for top 4 spot. ஏன்னா இந்த டீம் பேலன்ஸ்டா இருக்கு. நான் ஆக்சுவலி ஒரு இன்னொரு டேக் கொடுக்குறேன். சாஹாவுக்கு பதிலாக சாய் சுதர்ஷன் வச்சு ஓபன் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். பட் என்ன ஒரே ப்ராப்ளம்னா, அது பண்ணினா மேத்யூ வேட விளையாட வைக்கணும். ஸோ மேபி நீ சொல்ற மாதிரி சாஹா வச்சு ஓபன் பண்ணுவாங்க. பட் ஐ ஹவவர் ஃபீல் போத் விஜய் சங்கர் அண்ட் ஷாருக் வில் பிளே. விஜய் சங்கர் ஹேட் அ கிரேட் இயர். ஷாருக் எடுத்திருக்கிறதே இதுக்காக தானே. ஸோ விஜய் சங்கர், 3ல சாய் சுதர்ஷன், 4ல விஜய் சங்கர், 5ல டேவிட் மில்லர். Again, Kane Williamson எங்க ஆட வைக்க போறாங்க I don't know, or maybe it's going to be a challenge. Kane Williamson நீ விளையாட வைக்கணும் இல்ல Kane Williamson விளையாடாம கூட விளையாட சான்ஸ் இருக்கா? கண்டிப்பா. அதனாலதான் இந்த மாதிரி போவாங்க. ரிதமான் சா ஸ்டார்ட் பண்ணாங்க, அவர் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா மின்ஸ் கொண்டு வருவாங்க. அப்ப கூட எப்படியா மின்ஸ் எல்லாம் வர மாட்டாரியா? சான்ஸே இல்லையா? மின்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டம். அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஷாருக் கானை இம்பாக்ட் சப்பா யூஸ் பண்ணுவாங்க. விஜய் சங்கர் கேன் ஆல்சோ போல்ன்றதுனால விஜய் சங்கர் மெயின் பிளேயிங்ல வச்சுட்டு ஷாருக் கான் இம்பாக்ட் சப்பா வச்சுப்பாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ண ஷாருக் கான் உள்ள ஆடிட்டு விஜய் சங்கர் இம்பாக்ட் சப்பா இருப்பாரு. Agreed. Completely agree with you on this. They have actually Hardik Pandya போயிருக்கலாம், big miss தான். But I still think they're lining up very well. ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்றேன். அகமதாபாத்ல நைட் பால் அலையுது. ஸோ மேபி மோஹித் சர்மாக்கு ஹெடா உமேஷ் யாதவ் கூட விளையாட வைப்பாங்க. உமேஷ் அண்ட் சைடு எடுத்த சரத் பாபு. உமேஷ் யாதவ் we know when he gets it right he is a purple cap contender இருந்திருக்காரு ஆர்சிபில இருக்கும்போது. ஸோ நான் முன்னாடியே சொன்னேன், கரெக்டா உமேஷ் யாதவ் கூட சொன்னேன் 4 to 7 கோடி நச்சுன்னு போனா 5 பாயிண்ட் இருக்கு. ஒரு சில பேர் இப்ப முகமது ஷமி and அஸ்மத்துல்லா ஒமர் ஜாய் in the second innings if they bowl is going to be a nightmare first 4 overs. இன்னொரு விஷயம், their smartest time of the day and buy of the day was அஸ்மத்துல்லா ஒமர் ஜாய். ஏன்னா பேட் கமின்ஸும் ஸ்டாருக்கும் வர போறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒமர் ஜாயை முன்னாடியே எல்லாருமே ஐயோ வச்சுக்கணும் பைசா யாருக்கு வச்சுக்கணும், எதுக்கு வச்சுக்கணும், யாருக்காக வச்சுக்கணும் சத்தியமா தெரியாமலே வச்சுட்ட கேப்ல நைஸா ஒரு பிட்ட போட்டு 50 லட்சத்துக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க. இதே அஸ்மத்துல்லா ஒமர் ஜாய் அந்த செட்ல வந்திருந்தான்னா ஸ்டார்க் அவுட்டவன் கமின்ஸ் அவுட்டவெல்லாம் வச்சுக்கோடா அப்படின்னு அவனையும் தூக்கி கொண்டு போய் விட்டுருப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அதான் ஆக்ஷன் டைனமிக்ஸ். தலையில என்ன எழுதிருக்கு, நீ எங்க வர, பேக்ல இருந்து எப்ப வர, பூஜாண்டி எப்ப தூக்கி விடுவாங்கன்னு தெரியாது. ஸோ யா இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். அக்ரி பண்றேன் நான் சொல்ற பாயிண்ட். ஓமர் ஜாய் கொஞ்சம் காஸ்ட்லியா போயிருப்பானு. எனிவே, ஸோ குஜராத் டைட்டன்ஸ் முடிச்சாச்சு. அடுத்து குஜராத் டைட்டன்ஸோட ட்வின் பிரதர் எல்எஸ்ஜி சேர்ந்து தான் வந்தாங்க 2 டீமும். எல்எஸ்ஜி ஹர்ஷல் பட்டேலுக்கு ஹெவியா போனாங்க, விட்டுட்டாங்க. இன்னும் ஃபுல் பர்ஸுக்கு போயிருக்கலாமா ஹர்ஷல் பட்டேலுக்கு? did they have to bail out? 13 வரைக்கும் போயிருக்கலாமா? இப்ப போனாங்க. இப்ப let me go to LSG. இப்ப அவங்களும் பாத்தீங்கன்னா இப்ப இந்த இப்ப எப்படி இருக்கு அவங்களோட காம்பினேஷன் பாத்தீங்கன்னா,
கேஎல் ராகுல் வில் ஓபன் வித் குவிண்டன் டி காக். அதுக்கப்புறம் 3 ஷூரா ஹூடா வில் ஸ்டார்ட் கன்சிடரிங் ஃபார்ம். 4 இஸ் எக்ஸ்ப்ளோசிவ் பூரன். 5 குருணால் பாண்டியா. 6 மார்க்கஸ் ஸ்டாயினிஸ். 7 வந்து ஆயுஷ் பதோனி. அது கரெக்டான பேக்கப் அர்ஷின் குல்கர்னி அழகா வச்சிருக்காங்க. தீபக் கூடாக்கு பேக்கப் பிரியரக் மன்கடு. குவிண்டன் டி காக்கு பேக்கப் கைல் மேயர்ஸ். ரவி பிஷ்னாயி அது நான் பேக்கப்னு சொல்ல மாட்டேன், அழகா எம் சித்தார்த்தை கொண்டு வந்திருக்காங்க. இஸ் எ எக்ஸலன்ட் பவர் பிளே பவுலர். இன்னொன்னு நான் சொல்றேன், அவருக்கு இருக்கிற அந்த ஸ்பிளிட் ஃபிங்கர் ஸ்லைடர் இட் இஸ் வெரி சிமிலர் டு அக்கீல் ஹுசேன் அண்ட் இமாத் வாசிம். ஸோ நிறைய பேர் வந்து அவரை வந்து இதுவா ரேட் பண்ணுவாங்க, நான் அவரை ஹையா ரேட் பண்றேன். 9 மோஷின் கான் லெஃப்ட் ஆர்ம் சீமர். 10ல உங்களுக்கு ஒரு இந்தியன் சீமர் கண்டிப்பா தேவைப்பட்டுது. இப்ப வந்துட்டு அழகா மாவியை கொண்டு வந்துட்டாங்க. இப்ப டாப் கிளாஸா மாவியை கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு பேக்கப் யார் இருக்காங்க? யுத்வீர் சிங் இருக்காரு, யாஷ் தாக்கூர் இருக்காரு. தேவ் ஆல்சோ பிக்ட் அப் த லெஃப்ட் ஆர்ம் சீம் ஆஃப் முகமது அர்ஷத் கான். 11ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மார்க் குட். இந்த நவீனு லக்கு தான் பேன் அகேன்ன்றாங்க, அதை பத்தி என்னன்னு தெரியல. தட் இஸ் வை தேவ் ஆல்சோ காட் டேவிட் வில்லி அஸ் அ பேக்கப். ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்ப ஆல்ரெடி சொல்லிட்டேன் நானு, ரவி பிஷ்னா இருக்காரு, மேல குருணால் பாண்டியா இருக்காருங்கும் போது அவங்களுக்கு அமித் மிஸ்ரா அண்ணாச்சி வேற இருக்காரு, அதுக்கப்புறம் கே கௌதம் வேற இருக்காரு. அதை தவிர ஆஸ்டன் டர்னருக்கு ஏன் போனாங்க அப்படின்ற ஒரு அதுக்குதான் வரேன். இதுல ஃபர்ஸ்ட் சிவம் மாவி ஐ திங்க் இட்ஸ் a great pick நான் ஃபீல் பண்றேன். இந்தியன் சீமர், இன்ஸ்விங்கர், பால் bringing it back into the right hander ஒரு சம கமாடிட்டி. and I think he's got immense ability. சிவம் மாவி அங்கங்க காமிச்சிருக்காரு ஐபிஎல்ல, பட் அவரோட என்டையர் பொட்டன்ஷியல் இன்னும் வெளில வரல. எம் சித்தார்த் கிரேட் பை. நான் உனக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். எம் சித்தார்த்தை பத்தி நான் ஒரு சில ஐபிஎல் ஸ்கவுட்ஸ் கிட்டையும் சரி, செலக்ட் பண்ற டீம் பண்றவங்க கிட்டையும் பேசினேன். என்ன சொன்னாங்கன்னா, எம் சித்தார்த் லெஃப்ட் ஹேண்டருக்கு நல்லா போடணும் அப்படின்னாங்க. அதாவது மை பாயிண்ட் இஸ், எம் சித்தார்த் இஸ் அ பவர் பிளே போலர். அவன் வந்து ரைட் ஹேண்டருக்கு எக்ஸ்ட்ராடனரியா போடுறான்னா அந்த மேட்ச் அப்ப அழகா யூஸ் பண்ணலாம். அண்ட் அவன் அவுட்ஸ்டாண்டிங்கா போட்டிருக்கான். லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கும் நியூ பால்ல போடும்போது இன்சைட் த பவர் பிளே சரியா போட்டிருக்கான். And I don't understand this policy, but I'm so glad 2-3 team thought he was very deserving and he went for that sort of a price. High quality bowler. Unfortunately, Tamil Nadu நிறைய ஸ்பின்னர்ஸ் இருக்கிறதுனால sometimes he doesn't get the opportunities that he must. இன்னொன்னு அதே மாதிரி ஜாதவேத் சுப்ரமணியமுக்கு தமிழ்நாட்டில் எடுக்கல. தமிழ்நாடு என்ன பண்றாங்க, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் சாய் கிஷோர் இருக்கான், எம் சித்தார்த்தையும் கூட கூட்டு போய் உட்காந்து வைக்கிறாங்க. ஆனா ஜாதவேத்தை கூட கூட்டு போய் ஆட வைக்கலாம் ஒரு லெக் ஸ்பின்னர் வெரைட்டிக்காக. பட் they don't do it for some strange reason. ஜாதவேத் விளையாடினால இந்த முஸ்டாக் அலில ஐ திங்க் we might have seen some more bids for ஜாதவேத் கூட. பட் அது let's not dive away. நான் SRHோட மேட்டர் அது. பட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், ஒரு கோச் ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்தா கூடவே ஒரு பிளேயரை இனாமா கூட்டிட்டு வந்துடுறாங்க நிறைய இடத்துல. அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? இப்ப ரியாக்ஷன் பார்த்து சொல்லுங்க என்ன பண்றதுன்னு. இப்ப நான் யாரை பத்தி பேசணும்னு தெரியும்ல, யாரை பத்தி பேசுறீங்கன்னு தெரியும், பேசி உங்களை மாட்டி விட வேணாம்னு பாக்குறேன். அதுக்காக தான் இப்படி ரியாக்ஷன் கொடுக்குறேன். அது வந்து என்னால சம்டைம்ஸ் இட் ஜஸ்ட் ப்ளோஸ் மை ஹெட் ஆஃப். ஏன்னா ஒரு ஆக்ஷன் டேபிள்ல நிறைய ஸ்டேக் ஹோல்டர்ஸ் உட்கார்ந்து இருக்காங்க. ஓனர் சரி, சிஇஓ சரி, கேப்டன் சரி, எல்லாருமே இன்வால்வ்டா இருக்காங்க. அதை டெஃபினட்டா அந்த ஒரு விஷயத்த கிளிக் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்றேன். இந்த 8 ஃபாரினர் இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. 4 ஃபாரினர் எடுத்துக்கோங்க, யாருக்கா இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா வேற ஆள் எடுத்துக்கோங்க. சும்மா நான் என்ன சொல்றேன், இந்த ஒரு பொசிஷன்ல, அதாவது ஒரு பொசிஷன்ல சும்மா வீண் அடிக்க போறோம் தெரியும். அந்த பொசிஷன்ல ஒரு ஆளை உக்காத்தி வச்சு, யாரோ ஒரு ஆள், இது இந்தியன் பிரீமியர் லீக், யாரோ ஒரு ஆள் அந்த இடத்துல உக்காத்தி வச்சு எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண வச்சு அவன் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல ஆடி அவன் நல்லா ஸ்பின் ஆடி நாளைக்கு நமக்கே வந்து ஆடுறதுக்கு இன்னொரு இந்தியன் உட்காந்துட்டு போட்டோமே இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுங்களேன். 4 பேர் எனக்கு ஐ ஜஸ்ட் ஃபைண்ட் இட். அதாவது சம் கேசஸ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சில இடத்துல இப்போ டிராவிஸ் ஹெட்டை வந்து SRH வந்து பேக்கப்பா எடுத்தாங்க. எனக்கு ஒருவேளை ஏன்னா லாஸ்ட் டே ப்ரூக் எடுத்தாங்க. ஒருவேளை யாராவது ஒரு பேட்ஸ்மேன் இல்லைன்னா there is a rational behind it. சில சமயம் ரேஷனல் இல்லாம சில பேர் ஃபுல் சீசன் உட்காந்துட்டு போவாங்க when they're not ready also. I am not saying எந்த பிளேயர் எடுக்கக்கூடாது இதுன்னு சொல்லல, பட் சில சமயம் it just அது வந்து I don't know what else to say. பீடா நீங்க தான் உங்க சாய்ஸ். இல்ல நான் எப்பவுமே அதனாலதான் வந்து நிறைய பேர் நான் எப்படின்னா போனட்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்லிடுவேன் எங்க ஒர்க் பண்ணாலும் டிராஃப்ட்ல உட்காரும்போது இந்த பிளேயர்னு வாங்க, யோ டிராஃப்ட்ல நான் உட்கார்றேன், நான் எடுக்கிற பிளேயர் தான் எடுப்பேன், இந்த பிளேயர் இது பண்ணாத. அது ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, செம ஆட்டிடியூடு பையனுக்கு, செம டீம் மேனு ஆட்டிடியூட் இருக்குன்னா மகாத்மா காந்தியும் நெல்சன் மண்டேலா தான் கூட்டு வரணும். ஒரு கிரிக்கெட் டீம் இது அப்படிங்கும் போது அந்த மாதிரி ஒரு இதுவே இருக்கக்கூடாது. who deserves should get the place. அதான் ட்வீட் போட்டேன், I'm so happy Tom Kohler, Cadmore and Shai Hope got the deal. எனக்கு பயங்கர சந்தோஷம். ஷாய் ஹோப் வெரி ஹாப்பி ஃபார் ஷாய் ஹோப். நிறைய பேர் இந்த மாதிரி எஃபர்ட் வருஷ கணக்கா போட்டுட்டு ஐபிஎல் ஆக்ஷனை பார்த்துட்டு அன்சோல்டா போகும்போது மனம் வருத்தமா இருக்கும். அந்த மாதிரி 2-3 பேருக்கு இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்ல நடந்திருக்கு. இன்னொரு நான் இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியா இருந்தது லாஸ்ட் டைம் ஆதில் ரஷீதுக்கு ஒரு கிக் கிடைச்சது.
he got a gig at SRH. பாவம் has been a top quality white ball bowler. பெரிய கிக்கே கிடைக்காம இருந்தது, பட் he got it. இம்ரான் தாஹிர் ரொம்ப வருஷம் அந்த மாதிரி கஷ்டப்பட்டார், அப்புறம் he got something to prove. பட் அந்த மாதிரி கிடைக்கும் போது பாவம் எல்லா இடத்துலயும் போய் அவன் வந்து எஃபர்ட்டை போட்டிருக்காங்க, அவனுக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கும் போது நமக்கே அப்படியே உள்ளேன்னு அந்த பூரி அப்படி பயங்கரமா பிளாசமா அப்படியே மனசு அப்படியே பூரிச்சு போகும். ஸோ பட் எனிவே இந்த மாதிரி நடக்கும்போது அப்பட்டமா தெரியுது எப்படா ஒத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி சில சமயம் மனசுல வரும். அதனால அப்படியே கொஞ்சம் கொட்டிட்டாங்க, யாரா இருந்தாலும் தப்பா நினைச்சுக்காதீங்க. எனிவே நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ சோ எல்எஸ்ஜி ஆல் நாள் உன்னோட இது என்ன, உன்னோட கணிப்பு என்ன? டாப் 4ல ஃபினிஷ் பண்ணாங்க, அவங்க புஷ் பண்ணுவாங்க டாப் 4க்கு. நல்ல டீம் வச்சிருக்காங்க, கடோத்கஜன் டீம் வச்சிருக்காங்க. கடோத்கஜன் ஓகே ரைட். நெக்ஸ்ட் டீம் யாருக்கு பார்க்க போறோம்? எல்எஸ்ஜி முடிச்சாச்சு, ட்வின் பிரதர்ஸ் முடிச்சாச்சு, எஸ்ஆர்எச் ஓவர். டெல்லி கேபிட்டல்ஸ் உன்னோட ஃபேவரட் டீம். லாஸ்ட் டைம் வேற குவாலிஃபை ஆவாங்கன்னு சொன்னா, அதுக்கு அப்புறம் ரீப்ளேஸ் பண்ணி விட்ட ஹாஃப் திருப்பி சொல்லி மனசை புண்படுத்தாதீங்க, தெரியாதனமா சொல்லிட்டாங்க. அந்த ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு, இப்ப விடுங்க. இப்ப இனி யாரெல்லாம் எடுத்திருக்காங்கன்னு ஒரு வாட்டி பாத்துடலாம். குமார் குஷாக்ரா, ஜெய் ரிச்சர்ட்சன், ஹாரி ப்ரூக், சுமித் குமார், ஷாய் ஹோப். இப்ப இவங்க எப்படி போவாங்கன்னா, டேவிட் வார்னர் will open with Prithvi Shaw, Mitchell Marsh. இன்னியோட பிக்ஸ் பத்தி சொல்லு. ஃபர்ஸ்ட் இன்னியோட பிக்ஸ் பத்தி சொல்லு. ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், ரிக்கி பூயி, ஸ்வஸ்திக் சிகாரா அண்ட் ரஷிக் தர் அந்த மும்பை இந்தியன்ஸ் விளையாண்ட இன்ஸ்விங் போலர். ஒன்னு சொல்றேன், எங்க ஃபிட் பண்ணுவாங்க. டேவிட் வார்னர், பிருத்திவி ஷா, மிச் மார்ஷ், ரிஷப் பண்ட். இந்த ரிஷப் பண்ட்டுக்கு ஒரு சப்ஸ்டியூட் தான் இந்த ரிக்கி பூய், ஒரு விக்கெட் கீப்பர். நோவே க்ளோஸ் டு ரிஷப் பண்ட் டேலண்ட், பட் இட்ஸ் விக்கெட் கீப்பர். அந்த 5th ஸ்பாட் ரோமான் பவல் வேக்கெட்டா விட்டுட்டு போன ஸ்பாட்ல ஹாரி ப்ரூக் வில் கெட் இன்டு தட் ஸ்பாட். அவருக்கு பேக்கப் வந்து ட்ரைஸ்டன் ஸ்டப்ஸ் கரெக்டா பண்ணிருக்காங்க. நம்பர் 6 ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட். இட் இஸ் கோயிங் டு பி லலித் யாதவ் ஆர் குமார் குஷாக்ரா. குமார் குஷாக்ராவும் டமால் டீமில் அடிப்பாரு. நம்பர் 7 அக்ஷர் பட்டேல், நம்பர் 8 ஆண்ட்ரிக் நார்கே और பிக்டாலின ஜெய் ரிச்சர்ட்சன். ஐ எம் நாட் கன்வின்ஸ்ட் ஆன் தட். 9 வந்து குல்தீப் யாதவ், 10 வந்து கலீல் அஹமதோட பேக்கப் தான் இந்த ரசிக் தார். நம்பர் 11 வந்து முகேஷ் குமார். அப்புறம் வந்து இந்த சுமித் குமார் பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் கீப்பர், கன்வென்ஷனல் பேட்டர், ரைட் ஹேண்டர், ரொம்ப கிளாசிக்கா இருக்கும் பாக்குறதுக்கு. அதுக்கப்புறம் ஷை ஹோப்பை எடுத்திருக்காங்க. பட் ஷை ஹோப்பை வந்து இப்ப நான் எப்படி யோசிப்பேன்னா, நான் என்ன சொல்றது, நியாயமா நான் சொல்றேன். நிறைய பேர் எப்படி யோசிப்பாங்க, ஷைஹோ பவர் ஹிட்டர் இல்லன்னு அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் பார்த்திருக்கேன் இன்னொரு வெர்ஷன் ஆஃப் ஷைஹோப்ப. இப்ப நான் எப்படி யோசிப்பேன்னா, நம்பர் 5ங்கும் போது ஹாரி ப்ரூக்கு இந்த நம்பர் 5 ஸ்பாட் ஒத்துக்காது. மார்ச் வந்து நம்பர் 3 ஒரு சாரி டு இன்டரப்ட். இந்த சுமித் குமார் ஐ திங்க் நீங்க தப்பா கணிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல நான் தப்பா நினைச்சிருக்கேன்னு தெரியல. ஹரியானால இருந்து he had a great விஜய் ஹசாரே. He's a right hand bat and a right arm medium fast bowler. அவர் இல்லையா? அது ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன், த கன்வென்ஷனல் பேட்டர். அவரு கீப்பர்னு சொன்னீங்களே. he had a very good outing in the Vijay Hazare as a bowler. அதனால I think we mixed it up நினைக்கிறேன். ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் bowler ரிப்பீட் ஆக ஆல் ரவுண்டர். அப்பனா வந்து அங்க இது பண்ண முடியாது. ஓகே, மேபி ஐ மேட் ஹவ் காட் a wrong stats for that. கலீல் அஹமத். இப்ப நான் எப்படி யோசிப்பேன்னா, ஹாரி ப்ரூக் அட் நம்பர் 5 எனக்கு கொஞ்சம் வந்து அந்த இந்தியன் ஸ்பின்னர்ஸ் வச்சு கொஞ்சம் வேலை காட்டிடுவாங்க. என்ன கேட்டீங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, இப்ப நம்பர் 3 மிச் மார்ஷ் ஆடிட்டு, நம்பர் 4 ஷை ஹோப் ஆடிட்டு, 5ல பண்ட் ஆடுவேன். நான் அதான் பண்ணுவேன். ஏன்னா இந்த நம்பர் 6ல வந்து லலித் யாதவ் ஆர் குமார் குஷாக்ரா, ஐ எம் நாட் ஷூர் அபவுட் இட். And then comes Akshar Patel, is a good batsman. There's no second thoughts, he can contribute. அதுக்கப்புறம் 8, 9, 10, 11 சுத்தமா ஆட முடியாது. இப்போ ஜெய் ரிச்சர்ட்சன்ல பேட்டிங் ஆடுவார், அதெல்லாம் யாரும் சொல்லாதீங்க. ஆண்ட்ரிக் நார்கே ஆர் ஜெய் ரிச்சர்ட்சன். நார்கே ஃபிட்டானா நார்கே. குல்தீப் யாதவ், கலீல் அஹமத், இஸ் பேக்கப் இஸ் ரசிக் தார், நம்பர் 11 முகேஷ் குமார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஸ்வஸ்திக் சிகாரா, அவர் வந்துட்டு ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன், யூபில இருந்து வர்றாரு. அவரும் டம்மு டம்முன்னு அடிக்கிறாரு. வெளியில யார் இருக்காங்க? யாஷ் தூல். லாஸ்ட் இயரே அவருக்கு பெருசா சான்ஸ் கொடுக்கல. அபிஷேக் போரல் ஒரு லெஃப்ட் ஹேண்டட் விக்கெட் கீப்பர், அவருக்கும் சான்ஸ் கொடுக்கல. பிரவீன் தூபே ஒரு லெக் ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர், சான்ஸ் கொடுக்கல. விக்கி ஆஸ்வால் சான்ஸ் கொடுக்கல. லுங்கி எங்கிடி ஃபிட்டே ஆக மாட்டாருங்க. இஷாந்த் சர்மா இஸ் ஆல்சோ அகைன் பேக்கப் ஃபார் ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ங்கும் போது இவங்க பேட்டிங் வந்து அவ்வளவு மோசமா இல்ல. குல்தீப் யாதவ் வில் கிரியேட் தட் எக்ஸ் ஃபேக்டர். நார்கே வந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்குங்கும் போது இவங்களும் வந்து இந்த டாப் 4 புஷ் பண்றதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அன்பார்ச்சுனேட்லி கஷ்டப்படுவாங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் நால மாத்தி அப்படியே இதுவா சொல்லிட்டீங்களா? போன தடவை ஹாஃப் வே த்ரூ மாத்துனதுனால. பட் ஆனா அந்த நம்பர் 6ல உங்களுக்கு அவங்க ஹாரி ப்ரூக் தான் அந்த நம்பர் 5ல ஆடுவாங்க, which I am not convinced. அந்த நம்பர் 6ல I rate லலித் யாதவ், பட் if he's a match winner-ஆன்னு கேட்டீங்கன்னா தெரியாதுன்னு சொல்லுவேன்றதுனால அது கொஞ்சம் டப்பு டிப்புன்னு ஒரு 23 for 2 ஆயிடுச்சுன்னா, வார்னர் எப்படி ஆடுறாரு இப்ப? இட்ஸ் நாட் த ஓல்டு வார்னர், டெவஸ்டேட்டிங் வார்னர். வந்து ஒரு 20 ஓவர் ஆடுறாரு, பிருத்திவி ஷா டக்குன்னு அவுட் ஆகி மிச் மார்ஷ் அவுட் ஆயிட்டாருன்னா கபால்னு மாட்டிப்பாங்க இவங்க. அதனால I don't see them really pushing so hard for top 4 இந்த வருஷம்.
அவங்க எஸ்பெஷலி இந்த மாதிரி ஃபாரின் பேஸ்ட் பேட்டிங்கா வச்சிருக்கிறதுனால டெல்லி விக்கெட்ஸ் லாஸ்ட் டைம்ல கொஞ்சம் ஸ்லோவா திரும்பிச்சு நல்லா. அந்த மாதிரி விக்கெட் திரும்பிச்சுன்னா அகைன் வித் ஃபாரின் பேட்டிங் அது வந்து ஒரு சேலஞ்சா அமைய வாய்ப்பு இருக்கு. பட் அகைன் நெவர்தலெஸ் ரிஷப் பண்ட் வந்து ஒரு பெரிய பூஸ்ட் அவங்களுக்கு. ரிஷப் பண்ட் மார்க்கி கிரிக்கெட்டர், அவர் இல்லாம இருந்தது போனதால இட் வாஸ் a big loss for them. Let's see how they line up. As usual எல்லா டீமுமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் 11ல ஃபோக்கஸ் பண்ணி they will put a very good start. IPL is no push over tournament. அப்படியே வந்து யாரையும் அடிச்சிட்டு போயிடும்லாம் சொல்ல முடியாது. You know it very well. இங்க உட்காந்து 1000 பேசலாம், பட் யூ நோ இட் வெரி வெல். they will put a good side and they'll raise their game up. ups and downs இருக்கும். எனிவே நம்ம அடுத்த டீமுக்கு மூவ் ஆன் பண்ணிடலாம். டிசி முடிச்சாச்சு. வேற யார் இருக்கும் பீடா? ராஜஸ்தான் ராயல்ஸ் அடுத்தது. ராஜஸ்தான் ராயல்ஸ். ஆமா, பிங்க் வேற போட்டுக்கிறேன் பாத்தியா. சொல்லு. So இப்ப இவங்க இன்னைக்கு they didn't come first, they didn't come with a lot of money, but I thought they nailed an amazing first pick. Rahman Powell plays for CPL RR team தான் ஆடுறாரு, Barbados Royalsக்கு. And Shubham Dubey I had mentioned to you yesterday, is a late middle order finisher, சூப்பரா ஆடுறான் நல்லா. TC Cadmore எடுத்திருக்காங்க. You said you're going to be very happy அவனை எடுத்தா. Tom Kolar Cadmoreக்கு big congratulations. But before that, Mick Cadmore, Tom Kolar Cadmore's father. My first ever கவுண்டி ஸ்டிண்ட்ல, என்னோட கவுண்டி ஸ்டிண்ட்ல டாம் கோலார் கேட்மோர் தான் வந்து, அவங்க அப்பா தான் வந்து என்னோட ட்ரெஸ்ஸிங் ரூம் அட்டெண்டன்ட் அண்ட் ஹெல்ப். நான் இங்கிலாந்துல போய் கவுண்டி கிரிக்கெட் விளையாடும் போது அது எப்பவுமே ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, அங்கே நம்ம எல்லாத்தையும் நம்மளே பண்ணிக்கணும். லாண்ட்ரிலேருந்து என்னோட ஃபுட்லேருந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் 10 days எல்லாமே அவர் தான் பண்ணி கொடுத்தாரு. டைம் டு டைம் என்ன அந்த டைம் வந்து அவர் உஸ்டர்ஷர்ல ஆடினான் டாம் கோலார் கேட்மோர். அங்கேருந்து யார்க்ஷயர் போயிட்டான். அப்பவே சொன்னார், மை சன் இஸ் கான் தேர் ஃபார் a better future, you should watch him bat and tell me how he plays அப்படின்னாரு ஒரு தடவை. ரொம்ப நல்லா மச்சான். கோல்டு அந்த பையனோட அப்பாவுக்கு அந்த அப்பாவோட பையனுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஈவன் மோர் ஹாப்பியர்னா. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு போத் மிக் அண்ட் டாம் கோலார் கேட்மோர். ஒன்னையும் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். அடுத்து ஒரு பிக் எடுத்திருக்காங்க, நண்ட்ரே பர்கர். நேற்று கேட்டாரு, நண்ட்ரே பர்கர் எடுப்பாங்களா அப்படின்னு, எடுத்துட்டாங்க. இன்னைக்கு என்ன பண்ணிருப்பான், கெஸ் இது கரெக்டா சொல்லு. அப்படியே யோசிச்சுனே இருந்திருப்பாங்க, யாராடா எடுக்கிறது பேக்கப்புக்கு அப்படின்னு. டக்குன்னு ஒரு 3 for 30 சவுத் ஆப்பிரிக்கா மேட்சை பார்த்தோன்னே புடிச்சு போடுறா அப்படின்னு புடிச்சு போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த லிசார்ட் வில்லியம்ஸ் கூட நல்லா ஃபாஸ்டா போட்டான். அதுக்கப்புறம் அபிட் முஷ்டாக், ஐ ஹேவ் நோ க்ளூ அபிட் முஷ்டாக்கை பத்தி. ஸோ உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. ஸோ இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு யசஸ்வி ஜெய்ஸ்வால், ஜோஸ் பட்லர், சஞ்சு சாம்சன், 4வதுல ரோமான் பவல் இல்ல, ரோமான் பவல் இல்ல. அப்புறம் வந்து 5ல பாத்தீங்கன்னா நான் செல்லமா கூப்பிடுற ஏட்டையா சிம்ரன் நெட்மயர், துரு ஜூரல், ரியான் பராக். அந்த ஜூரல் ரியான் பராபுக்கு சப்ஸ்டியூட் தான் ஒருத்தர் சரியா ஆடலன்னா இந்த சுபம் தூபே எக்ஸலண்ட். அது நம்பர் 8 வந்து ஆர் அஸ்வின், நம்பர் 9 யஜ்வேந்தர் சஹல், ட்ரெண்ட் போல்ட்டோட லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் யாண்ட்ரி பர்கர். நான் இப்பயும் சொல்றேன், இன்ஜுரிஸ் மட்டும் இல்லைன்னா 3 வருஷத்துல பெரிய ஆளா வருவார் அவரு. நம்பர் 11 பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் ஆஃப் போலர்ஸ் இருக்காங்க. பிரசித் கிருஷ்ணா, ஆவேஷ் கான், சந்தீப் சர்மா, நவ்தீப் சைனி, குல்தீப் சென்னு. அதை தவிர பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன இந்த இதுல ரோமான் பவலுக்கு பதில டொனாவன் ஃபெரரா கேன் ஆல்சோ ஃபிட் இன் தேர். இப்ப நிறைய பேர் வந்து என்ன கேட்க, ஆடம் சாம்பா வேற வெளியில இருக்காரு. இப்ப நிறைய பேர் வந்து என்ன வந்து கேள்வி கேட்கறாங்க, கொஞ்சம் கூட தெரியாம. ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆர் பிக்ட் கேட்மோர், இஸ் a wicket keeper, they got பட்லர், சாம்சன். யோ அவர் விக்கெட் கீப்பர் ஐயா, போடுறீங்களா கிளவுஸ் அப்படின்னா போடணுமா? ஆமா போடணும்னா விக்கெட் கீப்பர் பண்றாரு. அவர் விக்கெட் கீப்பர்லாம் கிடையாது, he can keep wickets. இப்ப எப்படின்னா, இப்ப இங்கிலீஷ் பிளேயர்ஸோட அவைலபிலிட்டி இஸ் நாட் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட். இட் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் இஸ் விசிபி டிசைட்ஸ்ங்கும் போது கோலர் கேட்மோர் கேன் ஸ்ட்ரெயிட் அவே சப்ஸ்டிடியூட் ஜாஸ் பட்லர் அட் த டாப் ஆஃப் த ஆர்டர். பெங்களூர் மும்பைல எல்லாம் மாட்டிக்கிச்சுன்னா 19 பால்ல ஒரு 50 இருக்கு. நான் இப்பயே சொல்றேன், இதை கட் பண்ணி போடுங்க. அவர் அடிச்ச உடனே அவர் மாதிரியான ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பிளேயர்லாம் கிடையவே கிடையாது. அதே மாதிரி ஸ்பின்னர்லாம் வந்து வரமுறை இல்லாம அடிப்பார் அவரு. இஸ் ஒன் ஆஃப் தி எக்ஸ்ட்ராடினரி பிளேயர்ஸ், வெரி வெரி டிஸ்ட்ரக்டிவ், பாசிட்டிவ். அதே மாதிரி இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த குழப்பமும் கிடையாது. அந்த காம்பினேஷன்ல எல்லாமே அவங்களுக்கு பர்ஃபெக்டா செட் ஆயிருக்கு. 2 நல்ல ஸ்பின்னர்ஸ், எக்ஸலண்ட் ஃபாஸ்ட் bowling யூனிட், பவர் பேக்ட் பேட்டிங். they will certainly push for top 4. right, certainly push for top 4. எல்லாரையும் உசாரா புஷ்ங்கற, யாரையுமே இன்னும் போடல நீ டாப் 4ல. அங்க ஒண்ணு நான் ஸ்பாட்ல போடுறேன் இருடி. இங்க பாருங்க, புஷ்ன்னு சொன்னா உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. டிசி எஸ்ஆர்எச் எல்லாம் சொல்லிட்டேன் நானு. அங்க போலாம், அவசரம் எதுக்கு? இன்னும் நிறைய என்டர்டைன்மெண்ட் இருக்கு. என்ன ஏன் அவசரப்படுற? சரி, நெக்ஸ்ட் பார்த்தாச்சு. ஆர்ஆர் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். certainly pushing for top 4. இப்ப எனக்கு சடனா பேட்டிங் நம்பர் 7ல கொடுத்திருந்தாங்க, இப்ப நம்பர் 8 ஆயிட்டேன் நான். அதை பத்தி உங்க கருத்து என்ன? அது நல்ல விஷயம் தானே.
இப்போ உங்களை மாதிரி ஒருத்தர் நிறைய மேட்ச் டிஃபைனிங் இன்னிங்ஸ் லாஸ்ட் இயர் ஆடினவரை நம்பர் 8ல கொண்டு வராங்க. பேட்டிங் இஸ் கெட்டிங் மோர் பவர் அப்படிங்கும் போது ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். வந்து உங்களுக்கு டிமோஷன் கிடைக்கிறதுன்றதுனால சாரி அபவுட் இட். ராவ்மன் பவர் வந்ததுனால ராவ்மன் பவரை பத்தி ரொம்ப நிறைய விஷயங்கள் நல்லா கேள்விப்பட்டார். ராஜாமணி கூட சொன்னாரு, அஸ்வின் ரொம்ப லைக் பண்ணி வச்சு அஸ்வின் ஒரு சரியான ஆள் வச்சு தெரிய பயம் என்னமா மனுஷன் தெரியுமா அப்படி இப்படின்னாரு. லுக்கிங் ஃபார்வர்ட் டு சீயிங் ராவ்மன் பவல். நம்ம புது புது அனுபவங்கள் புது புது ஆளுங்களை சந்திக்கிறது தான் கிரிக்கெட் ஃப்ரெட்டர்னிட்டியில நான் கடந்த 20 வருஷமா பண்ண ஒரு கிரேட்டஸ்ட் திங். நிறைய ஆளுங்க டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் வருவாங்க, டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணுவாங்க, டிஃப்ரெண்டா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அவங்களோட மைண்ட் செட் அவங்களோட ஆட்டிடியூட் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் கத்துக்கலாம், ஒரு சில விஷயங்கள் என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு வியப்பா பார்ப்போம். ஆனா ஆல் இன் ஆல் மனிதர்கள் அத்தனையுமே ஒவ்வொரு விதம். அதனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல், அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். லுக்கிங் ஃபார்வர்ட் டு நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் பவலை பத்தி. லுக்கிங் ஃபார்வர்ட் டு பிளேயிங் வித். எனிவே நெக்ஸ்ட் ஆர்ஆர் பத்தி பேசிட்டோம். அடுத்து பத்தி ஆர் பத்தி பேசணும். இப்போ ஆர்ஆர்ல ஒரே சின்ன சந்தேகம், அந்த பேக்கப் ஸ்பின்னர் யாரும் எடுக்கலையா? தேவையில்லை. என்னத்துக்கு தேவை? அஸ்வின் இன்ஜுரி இந்தியன் ஸ்பின்னர் சொல்றேன். இந்தியன் ஸ்பின்னர் எதுவும் பேக்கப் எடுத்த மாதிரி இல்லையே. தேவையில்லை. அஸ்வின் இன்ஜுரி ஆகி நான் பார்த்தது இல்ல. அதே மாதிரி யஜுவேந்தர் சஹலும் இன்ஜுரி ஆகி நான் பார்த்தது இல்ல. கவலைப்படாதீங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது போயிடலாம். ஆர்ஆர் பார்த்துட்டு ஆர்ஆர் சொல்லிட்டேன். அடுத்து வேற யார் டீம் இருக்கு? இன்னும் மும்பை இந்தியன்ஸ். இன்னும் என்னென்ன பாக்கி இருக்கு? மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபி, சிஎஸ்கே, சென்னை. அவ்வளவுதானா? 3 டீம் தான் இருக்கு. சரி, எங்க இது எப்படி என்ன ஆர்டர்ல எடுத்துன்னு வரலாம்னு சொல்லு. உன்னோட சாய்ஸ் தான் அது. உன்னோட ஆர்டர் ஆஃப் என்டர்டெயின்மெண்ட்ல கொடுக்குறேன். அப்படி கிடையாது. ஆர்சிபி எப்படி டேபிள்ல கடைசியில வர போறாங்க, அட்லீஸ்ட் இப்பயாவது ஃபர்ஸ்ட்ல வரட்டுமே. அதனால இப்ப மும்பை பார்த்துடலாம். நம்ம மும்பையிலே பண்ணலாம், மும்பையோட ஸ்டார்ட் பண்ணலாம். நீ தேவையில்லாம வந்து இந்த மாதிரிலாம் பேசுற வேலை வச்சுக்காத. வரமுறை இல்லாம பேசுற. மும்பை இந்தியன்ஸ் பத்தி கொஞ்சமா இது நியாயமா பேசியா? கன் சைடு வச்சிருக்காங்க அவனும். சரி, மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் பாப்போம். வரட்டும், அவங்க அனாலிசிஸ் வரட்டும். இருக்கு இப்ப மும்பை இந்தியன்ஸ் பாப்போம். அதாவது பாத்தீங்கன்னா இப்ப நீங்க தான் வந்து போன வருஷம் நம்ம இத பத்தி பேசும்போது சொன்னீங்க, மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரு தியரி இருக்கு. நீ எவ்வளவு பெரிய அப்பா டக்கரா இருந்தாலும் சரி 10 கோடிக்கு மேல நான் போகவே மாட்டேன், நீ எவ்வளவு பெரிய அப்பா டக்கரா இருந்தாலும். அந்த லாஜிக்கை எடுத்து they have done extremely well. Why they have done extremely well அப்படின்னா, இப்ப அவங்களோட இப்ப டாப் 5 பாருங்க. ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், திலக் வர்மா, ஸ்கை, ஹர்திக் பாண்டியா. 6 வந்து டிம் டேவிட். 7வது வந்து நான் எதிர்பார்க்கிற கால ரொமாரியோ ஷெப்பர்டு. 8வது ஆகாஷ் மத்வால். 9th வந்து பியூஷ் அங்கிள். 10 வந்து ஜஸ்பிரீத் பும்ரா. இந்த 11க்கு பாத்தீங்கன்னா ஜேசன் பேரன்டார்ஃப், Madhushanka, Jiral Courtier, Tushara, where Jiral Courtier is definitely going to be the favorite to get in. அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, லாஸ்ட் இயர்ல இருந்தே அவங்க என்ன பண்றாங்கன்னு நீங்க பாத்துட்டீங்க. 3 ஃபாரினர் ஆட்டு. இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் என்ன பண்ணுவாங்க, ட்ரெயின் பிரிங் இம் அஸ் an impact sub. சோ இந்த பேட்டிங் லைனப் நீங்க ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், திலக் வர்மா, ஸ்கை, டிம் டேவிட், ஹர்திக் பாண்டியா, கால ரொமாரியோ ஷெப்பர்டு, கொஞ்சம் பயமா இருக்கு. அதுக்கப்புறம் யாரை பிக் பண்ணிருக்காங்க? முன்னாடியே சொன்ன முகமது நபி at 1.5 crores. இந்த மாதிரி ஒரு திருப்புளி விக்கெட் வந்ததுன்னா ரொமாரியோ ஷெப்பர்டை உட்காந்து வச்சுட்டு முகமது நபி ஆடிடுவாங்க. எக்ஸலண்ட். அதுக்கப்புறம் இந்த நமான் டிர், அவரோட ஸ்டாட்ஸ் கொஞ்சம் வீடியோ எல்லாம் பார்த்தேன். டம்மால் டீமில் கண்ணாப்பண்ணன் அடிக்கிறாரு. ஒரு பவர் ஹிட்டர், ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். அப்புறம் நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க இந்த அன்சுல் கம்போஜ், இந்த ஆல்ரவுண்டரு. அதுக்கப்புறம் இந்த சிவாலிக் சர்மா, அவரையும் பார்த்தேன். கிட்டத்தட்ட இந்த நேஹல் வதேரா வாசனை அடிக்குது. அவரும் பெரிய 6 அடிக்கிறாரு, ஒரு லெப்ட் ஹேண்டர். இவங்க எங்கேருந்து பிடிச்சுன்னு வராங்கன்னு எனக்கு தெரியல. அதை தவிர ரிசர்வ்ஸ்ல யார் இருக்காங்க? நேல் வதேரா ரிசர்வ்ஸ்ல இருக்காரு. ஸோ ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் பவுலர் நேல் வதேரா கம் அஸ் இம்பாக்ட் சப். டிவால் பிரீவிஸ் இருக்காரு, விஷ்ணு வினோத், அர்ஜுன் டெண்டுல்கர். ஸ்பின் பேக்கப் பாத்தீங்கன்னா குமார் கார்த்திகேயா அண்ட் ஷாம்ஸ் முலானி. அப்படிங்கும் போது இந்த நுவான் துஷாரா பத்தி நான் பேசணும். இந்த நுவான் துஷாராவும் இன்னும் 2 வருஷம் நான் உங்ககிட்ட கேட்டேன். நுவான் துஷாரா பத்தி நீ இருக்க கஷ்டம், இன்னும் ரெடி இல்லன்னு. இன்னைக்கு அவன் அப்படியே இல்ல ரெடி இல்லன்னு இப்பயும் நான் சொல்லுவேன். அவங்க தைரியமா போட்டிருக்காங்க, டேலண்ட் இருக்கு. பட் இந்த லெவல்ல இந்த T10 லீக்ன்றது ரொம்ப கஷ்டம். அங்க ரொம்ப நல்லா போட்டார், யாருக்கரா சொருகுனாரு. அதே மாதிரி ஸ்ரீலங்கா பிரீமியர் லீக்லயும் நான் பார்த்திருக்கேன், அங்கெல்லாம் பிச்சு ரொம்ப ஸ்லோவா இருக்கும். அது வேற விஷயம். இந்த T10 லீக்ல நல்லா பண்ணாரு. பட் T10 லீக் இவ்வளவு பாக்குறாங்க அப்படின்றது பெரிய விஷயம் போது இட் இஸ் ஆல்சோ குட் பிக். அவர் 2 வருஷத்துல நல்லா வருவாரு, அதுல ஒன்னும் சந்தேகமே கிடையாது. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா பேட்டிங் இம்பாக்ட்ஸ் அப் ஆப்ஷன்ஸ், அவங்களோட பழைய ஃபார்முலா ஆஃப் 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், தட் இஸ் எக்ஸைட்டிங் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கேன் வின் தி கேம் ஃபார் them. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெருசா மேட்ச் வின்னிங் ஸ்பின்னர்ஸ் இல்ல, ஆனா அதை வச்சு கவர் பண்ணிடுவாங்கங்கும் போது they will also be one of the favorites to push for top 4 spot. Brilliant. Top 4 spot. Top 4.
டாப் 4 யா டாப் இன்னொரு வாட்டி கரெக்ட் பண்ண சான்ஸ் தரேன். டாப் கரெக்ட் பண்றதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. அடுத்த டீம் Correct- டாப் 4 அவங்க கரெக்ட் அவங்க பண்ண சான்ஸ் இருப்பாங்க. தரேன். கரெக்ட் பண்ண Playoffs சான்ஸ் ல தரேன். இருப்பாங்க. டாப் டாப் பிளே நெக்ஸ்ட்க்கு போங்க. எல்லாம் people இல்ல will think that you are நான் கரெக்ட் boring. பண்ண சான்ஸ் தரேன். நான் கரெக்ட் பண்ண சான்ஸ் தரேன். டாப் நெக்ஸ்ட் டாப் 2 சொல்லு. இப்போ ஒண்ணே Top two. ஒண்ணு சொல்லிடுறேன் வித் ஒன் கண்டிஷன். அந்த மட்டையாளர் வந்து கண்டிப்பா எங்கேயும் போல, அது உறுதியாயிடுச்சு. இந்த வேகப்பத்து வீச்சாளரை ஒருவேளை அங்கே போனார்னா ஐ மைட் ரிசர்வ் மை இது வாட் ஐ சொல்லி இந்த டீம் நான் சொல்ற டீம் இருந்ததுன்னா டெஃபினட் பிளே ஆஃப்ஸ். பழைய காலத்து ஒரு படம் சிவாஜி ஜட்ஜா வருவார் ஒரு படத்துல, பாத்திருக்கியாத? ரஜினி தம்பியா இருப்பாரு, ஜட்ஜா வருவாரு. அதுல எப்படிதான் சிவாஜி சொல்லுவாரு, ஐ ரிசர்வ் மை ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு. நல்லா உஷாரா பார்த்துட்டு சரி ஓகே. எனக்கு 2 கேள்வி இருக்கு. அப்பா அட்மின் அந்த மும்பை ஸ்குவாட போடுப்பா. 2 கேள்வி இருக்கு. ஃபர்ஸ்ட் கேள்வி, போன வருஷம் இந்த நேஹல் படேனார் ஒரு குழந்தை ரொம்ப நல்லா ஆயிடுச்சு. கிழின்னு கிழிச்சான். ஆகாஷ் மத்வால்னு ஒரு பையன் கிழின்னு கிழிச்சான் போலிங் போட்டு. வேற லெவல்ல பர்ஃபார்ம் பண்ணாங்க. விஷ்ணு வினோத் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியில பின்னினான். இப்ப இவங்க எல்லாம் வெளியில உட்கார்ற ஒரு நேரம் வந்துருச்சோ, அவங்க எல்லாம் கூட தம்பி வெயிட் பண்ணுப்பா, ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க, கொஞ்சம் அப்படி உட்காந்துக்கோ கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு சான்ஸ் இருக்கா பீடா? இல்ல ஆஷா, அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ பேட்டிங் இம்பாக்ட் அப்படின்னா நேல் வதேரா கண்டிப்பா இருப்பாரு. போலிங் இம்பாக்ட் ஒன் ஆஃப் தி ஃபாரினர்ஸ் வருவாங்க. அப்படிங்கும் போது இட்ஸ் நாட் தட் தே ஆர் கோயிங் டு வார்ம் தி பெட். விஷ்ணு வினோத்ல கொஞ்சம் ஆகாஷ் மத்வால் வில் பி இந்த பிளேயிங் லெவன், அதுல சந்தேகமே கிடையாது. அவர் இருப்பார் பிளேயிங் லெவன்ல. எப்படி இருப்பாரு பீடா? ஃபுல்லா இந்தியன் பேட்டிங் வச்சிருக்காங்க. அவங்க இந்தியன் பேட்டிங்லயே ஃபர்ஸ்ட் 7 பேரை நிரப்பிடலாம். டிம் டேவிட் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், ரிப்பீட் பண்றேன். அது நான் உன் 11 கேட்கலப்பா. நான் உன் 11 கேட்கல. ஐ அம் ஜஸ்ட் பிரசன்டிங் another கேஸ். அவங்க இந்தியன் பேட்டிங் ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு வெறும் டிம் டேவிட மட்டும் வச்சு கூட போடலாம் அவங்க பேட்டிங். அதை பண்ணிட்டு டிம் டேவிட் அண்ட் இந்தியன் பேட்டர்ஸ் 6 பேர் வச்சுட்டு டிம் டேவிட், தென் தேவ் காட் ஜஸ்பிரீத் பும்ரா as another இது, பியூஷ் சாவ்லா ஒரு ஸ்பின்னர், தில்ஷன் மதுசங்கா, கோட்ஸியா ஆனானா ஆகாஷ் மத்வால் எங்க ஆடுறது? அது நீங்க சொல்றது கரெக்ட், பட் ஐ டோன்ட் see them doing that. அவங்க என்ன பண்ணுவாங்க? நான் 3 ஃபாரினர் தான் சொல்லிருக்கேன். 4வது ஃபாரினர் வேணா ரொமாரியோ ஷெப்பர்ட் இப்ப கூட ஆடலாம். அது எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட் ஆர் நபி பேஸ்ட் ஆன் த கண்டிஷன்ஸ் will play. டிம் டேவிட் will surely play. ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் will play. அவங்க எப்படி போவாங்கன்னா பேஸ்ட் ஆன் த சர்ஃபேஸ் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ் இன்னொரு ஃபாஸ்ட் பவுலர் இம்பாக்ட் சப்பா எடுத்துன்னு வருவாங்க. இல்ல பேட்டிங் தேவைப்பட்டதுன்னா நேல் வதேரா எடுத்துன்னு வருவாங்களே ஒழிய இதுக்கு மேல உங்களுக்கு நான் இப்ப சொல்றதுக்கு இதுக்கு மேல என்ன பேட்டிங்? ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், திலக் வர்மா, ஸ்கையி, டிம் டேவிட், ஹர்திக் பாண்டியா, ரொமாரியோ ஷெப்பர்ட். அன்பார்ச்சுனேட்லி இங்க ஸ்குவீஸ் பண்ண முடியாது நேல் வதேராவை. அதுதான் நான் சொல்ல வரேன். நான் ஒரு ஸ்குவீஸ் பண்ணோம்னு சொல்ல, இவங்க பாவம் வெளியில உட்கார்ற அளவுக்கு நிலைமை வந்துருச்சுங்கிறேன். ஆனா ஒரு இன்னொரு 2வது கேள்வி சொன்னேன்ல, இந்த 2வது கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி இந்த ஆட் ஒண்ணு வரும் தமிழ்ல. அதாவது அப்படியே மைக்கு தூக்கின்னு வருவாங்க, உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி எனக்கு இது கேட்கும் போது என் டூத் பேஸ்ட்ல உப்பு இருக்கா கொஞ்சம் கூசுது கேட்கறதுக்கு. அப்ப அந்த ஸ்குவாட போடுப்பா கொஞ்சம். அந்த ஸ்குவாட மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாட ஒரு வாட்டி போடுப்பா. இந்த ஸ்குவாட நல்லா படிங்க மக்களே, பீடாக் எல்லாரும் படிங்க. 3 வருஷம் இன்னைக்கு 3 வருஷம் முன்னாடி ஒரு மெகா ஆக்ஷன் நடந்தது. அந்த ஆக்ஷன் முடியும் போது இந்த ஸ்குவாடு எம்ஐ ஃபுல் ஸ்குவாட்னு போட்டிருக்காங்கல்ல, அன்னைக்கு படிச்ச ஸ்குவாடும் இன்னைக்கு படிக்கிற ஸ்குவாடும் ஒன்னா கிடையவே கிடையாது. எத்தனை டீம்ஸால இந்த மாதிரி இந்த 3 years ஸ்பேன் ஒரு ஸ்குவாடை கம்ப்ளீட்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும் வெறும் ஆக்ஷனை மட்டும் வச்சு? I don't think anybody can do that. Only MI can do that. அப்படிங்கிறது என்னோட தாட். பீடா உங்களோட கருத்து? தேங்க்ஸ் பா. அதுக்கு நீங்க சொல்றதை நான் ஒத்துக்கிறேன். அதுக்கு தான் நான் சொல்லுவேன், அதுக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. அது வந்து மூளைன்னு சொல்லுவாங்க. அது வந்து சூப்பர் மார்க்கெட்ல விற்க மாட்டாங்க. அது இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். அதை வந்து பெஸ்டா யூஸ் பண்றது நான் எப்பவுமே சொல்றது. நான் சிஎஸ்கே ஃபேன், ஆர்சிபி ஃபேன். ஆனா when it comes to auctions, when it comes to strategy, when it comes to talent scouting, இவங்களை யாருமே அடிச்சுக்க முடியாது. அதுதான் வந்து 5 டைட்டில் சான்ஸ். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. டேலண்ட் ஸ்கவுட்டிங் அவங்க கிட்ட கூட யாரும் வர முடியாது, அதுல சந்தேகமே கிடையாது. பட் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த ஸ்குவாட், இந்த ஸ்குவாடு உங்களுக்கே நல்லா ஞாபகம் இருக்கும். 2 years முன்னாடி நம்ம ரிவ்யூ பண்ணும்போது இந்த மும்பை இந்தியன்ஸ் ஸ்குவாடை பார்க்கும்போது நீங்க என்ன சொன்னீங்கன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. 8th place சொன்னீங்க, நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. இன்னைக்கு அவங்க வந்து அடுத்த வருஷம், போன வருஷமே கஷ்டம், நீங்க குவாலிஃபை ஆவாங்க நான் அடிச்சு சொன்னேன் உனக்கு. இன்னைக்கு டாப் 4
திருத்திக்கோ டாப் 2ன்னு சொல்லியிருக்கேன். அவங்க ஃபர்ஸ்ட்ல வரலன்னா தான் நான் ஆச்சரியமே போடுவேன். 2வது பொசிஷன் வந்தா இஷ்டத்துக்கு ஒரு டீம். அதாவது எப்படின்னா இந்த டீமுக்குலாம் எங்க ஊர்ல ஒரு அதாவது எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசும்போது ஒரு கலோக்கியல் டம்னு சொல்லுவோம். மும்பை வச்சிருக்கிற இந்த டீமுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான், என்னன்னு கேள்வி பார்க்கலாம். என்னன்னு கேட்க சொல்லுங்க. இஷ்டேஷ். இந்த டீம் பேர் இஷ்டேஷ். அப்ப சும்மா இருங்க. யாராவது ஒருத்தர் சீனி மாமான்னு ஒருத்தர் ட்வீட் போட்ட போது இஷ்டேஷ்னு போட்டாரு. யாருங்க இஷ்டேஷ், எந்த ஸ்டேட்ல இருந்து ஆடினாங்கன்னு கேட்பாங்க. சும்மா கன்ஃபியூஸ் பண்ணாதுங்க ஆடியன்ஸ. இஷ்டேஷ்னா இஷ்டத்துக்குங்கிறது அப்படி சொல்றது. கிரிக்கெட் டர்ம்ல நிறைய பேசுவோம் நாங்கெல்லாம் ஒன்னா விளையாடும் போது. சரி, ஓகே, அடுத்து நம்ம சிஎஸ்கே பார்த்தலாம். பீடாக் ஒரே செகண்ட், தீபக் ஆறு கொஸ்டின் கேட்டிருக்காரு. சேலஞ்ச் ஃபார் ஹார்திக் பாண்டியா will be able to manage a team full of தம்பி எல்லாருமே ப்ரொஃபஷனல்ஸ் பா. டீம் ஃபுல் ஆஃப் சூப்பர் ஸ்டார்ஸ் and all doesn't matter at all. I think everybody is an outstanding professional. In fact, I feel his captaincy at Gujarat Titans was fantastic, and I believe the team that he's got, I'm sure they'll do well. It's very difficult. How can a professional, அதாவது அந்த டீம் எடுத்து பாரு, சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா, இஷான் கிஷன், டிம் டேவிட், ஹார்திக் பாண்டியா, ஜஸ்பிரீத் பும்ரா. Are you trying to tell me these people need guidance? They only need an arm around the shoulder and some water during the time when they're tired. ஸ்வெட் ஆகும்போது டிஷர்ட் மாத்தணும், அவ்வளவுதான். There's nothing more that they need. It's a high quality professional side. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. He is already captained an IPL team for 2 years and he's also captained India. So உங்களுக்கு மேன் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இல்லைன்னா நீங்க cannot be successful captain. He has been successful and he has proved it போது he also knows how to manage a superstar. I don't see that affecting the performance of the team one bit. இது என்னோட thought. No, I have no doubt. The only thing is CSK and Mumbai have been neck and neck on titles. Will Mumbai be able to get ahead of CSK? So that is exactly where we are headed next. We are going to CSK. Mumbai and CSK அடுத்து பார்க்கறதா நியாயம். CSK at the auction, P-Dog, had a lovely auction, had a fantastic auction அப்படின்னு சொல்லலாமா? Daryl Mitchell, was he overpriced? Can we have the video, admin? Have you got the video? Can you put the video up, please? If yes, we'll wait for a second. Otherwise, we'll carry on. Hi, it's Daryl Mitchell here. Firstly, just want to say how excited I am to join the CSK family and pull on the yellow jersey. Really grateful for the opportunity to be part of Chennai. Such a success. So, okay, when it is ready, I think it will come through Daryl Mitchell suite. already வந்தது. It was on show. நீங்க நிறுத்திட்டீங்க அந்த வீடியோ போட்டார் admin. But அது மியூட்ல இருந்தது. It was on mute la. இல்ல I did hear it. Okay, if you can hear it, we can go again for it. Yeah. Hi, it's Daryl Mitchell here. Firstly, just want to say how excited I am to join the CSK family and pull on the yellow jersey. Really grateful for the opportunity to be part of Chennai, such a successful franchise over a number of years. And also, to be able to sit there with my family last night and watch the auction back here in New Zealand. It's definitely a night that will live with us for a long time, and very grateful and humbling to be part of the IPL again, and really looking forward to getting stuck into what is an amazing tournament. Cheers. P-Dog, ஒரு அவுட்ஸ்டாண்டிங்லி ஸ்மார்ட் பிளேயர். P-Dog, வெரி ஸ்மார்ட் பிளேயர். அதாவது ராஜஸ்தான் ராயல்ஸ்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 years பேக் வந்து நான் அடிச்சு எடுக்கலாம் சம பிளேயர். ஏன்னா பயங்கர ஸ்மார்ட்ஸ், அடாப்ட் பண்ணுவான்னு நினைச்சேன். நிறைய இந்தியாவில் விளையாடி ஹேட் அ கிரேட் வேர்ல்ட் கப். ஒன்லி கொஸ்டின் இஸ் வேர்ல்ட் கப்ல ஆடும்போது he showed great intent. ஸ்பின்னை சூப்பரா அடிச்சாரு. I think that's what ticked him for CSK. டேரல் மிச்சலே நம்ம ஷோக்கு வந்துட்டு போன மாதிரி இருந்துச்சா? தேங்க்யூ அட்மின், தேங்க்யூ. ஸோ டேரல் மிச்சலை கேட்டேன், ஒரு மெசேஜ் கொடுறா, நம்ம பயலாயிட்ட சிஎஸ்கே வேற பசங்க எல்லாரும் ஆர்வமா வெயிட் பண்ணுவாங்கன்னு உடனே ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டான். பாவம், நல்ல பையன். பட் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் கான் த்ரூ திஸ் 2 years. P-Dog, ராஜஸ்தான் ராயல்ஸ்ல நீங்க அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கா, இல்ல இட்ஸ் த பிலீஃப் தட் சிஎஸ்கே சேயிங் இஸ் ஸ்மார்ட்னஸ்? வாட் டு யூ திங்க்? அது நான் தான் சொல்றேன். இப்போ ஒரு சில பிளேயரை நீங்க எடுக்கிறீங்கன்னா ஹவு யூ யூஸ் இட் இஸ் கோயிங் டு பி a different thing. இப்போ லாஸ்ட் இயர் நான் கிரிட்டிசைஸ் பண்ணல, ஒரு இதாக சொன்னேன். ராஜஸ்தான் ராயல்ஸ் காட் அ பிளேயர் ஆஃப் ஜோ ரூட் இஸ் அ லெஜெண்ட். பட் வாட் எவர் இட் இஸ், இந்த T20 அப்படிங்கும் போது அந்த டெஸ்ட் கிரிக்கெட்ல இருக்க ரெஜெண்டரி ஸ்டேட்டஸ், ஓடிஐல இருக்க ரெஜெண்டரி ஸ்டேட்டஸ் அவ்வளோ கிடையாது T20லங்கும் போது. அந்த மாதிரி ஆளுங்களை கரெக்டா அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். But Daryl Mitchell மாதிரி ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா can be absolutely effective, can probably go on and win the tournament for his franchise if he has been used in the right way. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்ப சிஎஸ்கே வந்துட்டு என்னோட ஒரு ட்வீட் போட்டிருந்தது, பெஸ்ட் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஎஸ்கே அப்படி. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, ருத்துராஜ் கெய்க்வாடு, தேவன் கான்வேக்கு இப்ப ரச்சின் ரவீந்திரா லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் சொல்ல முடியாது பேஸ்ட் ஆன் தி சிச்சுவேஷன், பிகாஸ் இட்ஸ் வேல்யூ அடிஷன் ஆஃப் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் வித் 2 overs. அவங்க என்ன பண்ணுவாரு தோனினா, there is a good chance ரச்சின் ரவீந்திரா will play in place of தேவன் கான்வே.
அண்ட் ராணே அட் நம்பர் 3. அந்த ராணேக்கு வந்துட்டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட் தான் அந்த சமீர் ரிஸ்வி. So Samir Rizvi, someone is going to play shots right from ball 1. இப்ப நீங்க வந்து ரச்சின் ரவீந்திராவை ஆடிட்டீங்கன்னா மோயின் அலி கொடுக்குற அந்த ஸ்பின்னை வந்து ரச்சின் ரவீந்திரா கொடுக்கறதுனால மோயின் அலிக்கு பதிலே யூ கேன் பிளே டேரல் மிச்சல் அட் நம்பர் 4 அண்ட் கீப் மோயின் அலி as a backup. அதுக்கப்புறம் நம்பர் 5 சிவம் தூபே, 6 ரவீந்திர ஜடேஜா, 7 மகேந்திர சிங் தோனி, 8வது பாத்தீங்கன்னா மிச்சல் சாட்னர். ஷூர் இந்த வருஷம் அதான் ஸ்டார்ட் பண்ணுவாரு, பட் இஸ் பேக்கப் இஸ் மஹேஷ் தீக்ஷன் அகைன். நம்பர் 9 தீபக் சஹர், அது சாரி நம்பர் 9 வந்து ஷார்துல் தாக்கூர், நம்பர் 10 தீபக் சஹர். உங்களுக்கு இத பாத்தீங்கன்னா அதே மாதிரி இந்த மத்திஷா பத்திரனா பிளேயிங் 11ல வர்றாரு. அவருக்கு பேக்கப் அவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னா முஸ்தாபிசுர் ரஹ்மான். இப்ப நிறைய பேர் என்ன கேள்வி கேட்டாயோ, என்னையா பிக் இது முஸ்தாபிசுர் ரஹ்மான் எடுத்துருக்காங்க, கூச்சியை அவங்க எல்லாம் விட்டுட்டு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, அந்த ஸ்லோ விக்கெட்ஸ்ல முஸ்தாபிசுர் ரஹ்மான் போடுற ஸ்லோ டெலிவரிஸ் பி அன்பிளேபிள் இஃப் யூ கெட் இட் ஆன் த ரைட் ட்ராக்குக்கும் போது மத்திஷா பத்திரலா கரெக்டா பர்ஃபார்ம் பண்ணலன்னா அதுக்கு முஸ்தாபிசுர் ரஹ்மான் கரெக்ட். இப்ப இந்த பேட்டிங் லைன் இப்ப பார்த்தாலே பயமா இருக்கு. இப்ப துஷார் தேஷ்பாண்டேக்கு இடம் இல்ல. மேபி இட் மைட் பி கம் அஸ் an impact sub. ஏன்னா ஷார்துல் தாக்கூர் உள்ள வந்ததுனால வேர் he can also bat. 10 பேரும் பேட்டிங் ஆடுவாங்கும் போது, இத்தனை போலிங் ஆப்ஷன்ஸ் இருக்காங்கும் போது இந்த தடவை அப்படியே நடந்து போவாங்க அவங்க பிளே ஆஃப்ஸுக்கு. ஸோ மும்பை இந்தியன்ஸ் நடந்து போறாங்க பிளே ஆஃப்ஸுக்கு, சிஎஸ்கே நடந்து போறாங்க. வேற யாரையும் கூட முதல்லயே சொன்னீங்க நடந்து போறாங்கன்னு. வேற யாரும் நடந்து போறாங்கன்னு சொல்லல. ராஜஸ்தான் ராயல்ஸ் will push, குஜராத் டைட்டன்ஸ் will push, LSG will push. மீதி வந்து டிசி கிடையாது, எஸ்ஆர்ஹெச் கிடையாது, பிபிகேஎஸ் கிடையாது. இல்ல எனக்கு இந்த டீமை பத்தி டிஸ்கஸ் பண்ணும்போது 2-3 மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணாங்க சிஎஸ்கே. அதாவது இந்த சமீர் ரிஸ்வி லாட்ல தான் வந்து ஷாருக் கான் வரதா இருந்தது. நான் கூட ஷாருக் கான் 10+ போவான்னு கெஸ் பண்ணேன். ஏன் ஷாருக் கான் 10+ போவான்னு நான் கெஸ் பண்ணேன்னா சிஎஸ்கே வில் கோ ஃபார் நான் எதிர்பார்த்தேன் அலாங் வித் ஜிடி. ஏன்னா 2 பேர்கிட்ட தான் அந்த மசில் இருந்தது, ஈக்குவல் ரீப்ளேஸ்மெண்ட் தேவைப்பட்டது. ஆனா சிஎஸ்கே ஸ்மார்ட்டா என்ன பண்ணாங்கன்னா தே நியூ ஜிடி வில் கம் ஆஃப்டர் ஷாருக் கான் சொல்லிட்டு சமீர் ரிஸ்வி முதல்ல வந்தோடனே சமீர் ரிஸ்விக்கு ஹார்டா போயிட்டாங்க. ஏன்னா தே காட் டேரல் மிச்சல். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த நம்பர் 4 ராய்டு ஸ்லாட்டுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது அந்த முதல்வன் படத்துல அர்ஜுன் சொல்லுவார்ல, ஒரு முதியவர், ஒரு விவேகமுள்ள ஒரு முதியவர், ஒரு ஒரு வேகமுடைய ஒரு இளைஞர் அப்படிங்கிற மாதிரி கிளீனா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டேரல் மிச்சல், ஒரு பிளாம்பாயன்ஸ் உள்ள ஒரு இளைஞர் சமீர் ரிஸ்வியை எடுத்து 2 பேர் சரி ஓடுங்களா, 2 பேர் ரேஸ்ல எவன் 1 கிலோ ஓடலாம், எனக்கு பைசா ஒரு மேட்டரா, பென் ஸ்டோக்ஸே 16 கோடி கொடுத்து ஒரு சீசன் முழுக்க உட்காந்து வச்சு டைட்டில் அடிச்சான். நான் 2 பேரும் வாங்க, 2 பேர் சேர்ந்து ஒரு 22 கோடிக்கு வாங்க பாத்துக்கலாம், 2 பேரும் ஓடி பாருங்க, ஓடி காமிங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா 2 பேரையும் ஆற்றலும் வேகமும் கொண்ட ஒரு இளைஞர். அப்புறம் முதியவருக்கு என்னப்பா, ஆற்றலும் வேகமும் கொண்ட இளைஞர், முதியவருக்கு என்னன்னு போட்டு படிச்சுக்கிறேன். அதுக்கு எனக்கு என்ன ஒரே ஒரு கன்ஃபியூஷன்னா, இவங்க 2 பேரும் எடுக்கும் போது மத்தவங்க எல்லாம் ஷார்துல் தாக்கூர் 4 கோடிக்கு எப்படியா எடுக்க விட்டாங்க இவங்கள, எனக்கு அதுதான் புரியல. அவங்க இந்த மாதிரி போவாங்கன்னு தெரியும், வெளில இருந்து பாக்குறது எனக்கே தெரியுது. ஷார்துல 4 கோடிக்கு எப்படி சல்லீஸா எடுக்க விட்டீங்க? நேத்து நம்ம பேசும்போதே சொன்னோம் ஷார்துல் தாக்கூர் சிஎஸ்கே எடுக்கிறாங்க அப்படின்னு. ஷார்துல இவ்வளவு சீப்பா எடுக்க விட்டதுனால சமீர் ரிஸ்வியும் டேரல் மிச்சல் மேலையும் ஜாலியா விளையாட்டு போயிட்டாங்க. 10ஆவதுக்கு டிராவிஸ் ஹெட்டை ஏத்தி அவனுக்கு கோத்து கொடுத்துட்டு எஸ்ஆர்ஹெச்சுக்கு ரச்சின் ரவீந்திரா தம்பி வா, ஹாமில்டன் பிரிட்ஜ் வழியா நம்ம ஏரியாண்டவா, என் ஏரியாவுக்கு வந்து பேசிக்கோ அப்படிங்கிற மாதிரி கூட்டின்னு போயிட்டாங்க. அவுட்ஸ்டாண்டிங் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. தெரிஞ்சு பண்ணாங்களா? எனக்கு ஒரே ஒரு ஆள் தான் இதை பத்தி தெரியும். சரி, இந்த அவினாஷ் ராவ் ஆரவல்லி யாருன்னு தெரியுமா உனக்கு? ஒரு இந்தியன் அண்டர் 19 விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனு. அவரும் எப்படின்னா 2வது பால் இறங்கி வருவாரு, இறங்கி வந்து மிடல் மேல அடிப்பாரு ஃபாஸ்ட் பவுலரை. ஒரு டெக்னிக்கலி சவுண்ட் பேட்ஸ்மேனு, அதுவும் வந்து ஒரு டாப் கிளாஸ் பிக். இப்போ அவர் உள்ள ஆடுவாரான்றதெல்லாம் எனக்கு தெரியல, பட் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு எக்ஸலன்ட் பிக். நிறைய பேருக்கு தெரியாது இந்த இந்திய அண்டர் 19. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேக்கப் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பாருங்க, முகேஷ் சௌத்ரி, சிமர்ஜித் சிங், அங்கர்கேக்கர். அதை தவிர பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் இதெல்லாம் பாத்தீங்களாமோ உங்களுக்கு பிரசாந்த் சோலங்கி இருக்காரு, அஜய் மண்டல் இருக்காரு, உங்களுக்கு அதை தவிர ஷைக் ரஷீத் ஒரு ரிசர்வ் இருக்காரு, நிஷாந்த் சித்து இருக்காரு. அவங்களுக்கு எல்லா பேஸும் கவர்டு. இப்ப என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஃபார் சிஎஸ்கே. அவங்க வந்துட்டு என்ன சொல்றது, they have to play very poorly to finish 4th. என்னை பொறுத்த வரைக்கும் எலிமினேட்டர் அவங்களும் குவாலிஃபையர் புஷ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் என்னோட இது. மும்பை சிஎஸ்கே போயிடுறாங்க. அப்போ ஒரு மார்க்கி டாப் 2 பாக்குறோம் நம்ம, அப்படிதானே? இவங்க ரெண்டு டீம் ஷூரா பிளேயர்ஸ் போவாங்க, மத்த அந்த 3 டீம் புஷ் பண்ணுவாங்க, மீதி 3 டீம் வாய்ப்பு கிடையாது. வாய்ப்பு இல்ல. அது என்னப்பா 3 3 ஒரு 6 8 தான் சொல்லியிருக்கேன், இன்னும் 2 மொத்தம் 10 டீம்.
ஓகே லாஸ்ட் டீமே முடிச்சுட்டு வரலாம், நம்ம ஒன்றும் அவசரம் இல்லை. பட் ஆல் இன் ஆல் இவங்க லைன் அப் எப்படி உட்கார போகுது பீடாக்? இன்னொரு பியூட்டிஃபுல் விஷயம் என்னன்னா முஸ்தபிசுர் ரஹ்மான். எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா மதீஷா பத்திரானா வந்து கொஞ்சம் இன்ஜுரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கு. முஸ்தபிசுர் ரஹ்மான் வித் லெஃப்ட் ஆர்ம் கட்டர்ஸ் அட் சேப்பாக், அதை நினைச்சு பார்க்கவே ஐயோ என்னடா இவன் கட்டர் போடுவானடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அதை யோசிக்கும் போதே வந்து அவங்க கரெக்டாக தான் எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அந்த கிரவுண்ட் அந்த கண்டிஷன்ஸுக்கு சும்மா சொல்லக்கூடாது. அது இது நீ என்னவோ சொன்ன, இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வார்த்தை சொன்னீங்க, சாணக்கியம், என்ன சொன்ன? சாணக்கிய தந்திரம். சாணக்கிய தந்திரம், இது என்னது? இதுதான் சாணக்கிய தந்திரம் இவங்க பண்ணது. வேற மாதிரி சரியான ஆக்ஷன், ஒன்றும் டவுட்டே கிடையாது. இவங்களுக்கு நல்லா உட்காருதானா அந்த டிராவிஸ் செட்டை ஏத்தி விட்டு ரச்சின் ரவீந்திரா 1.8க்கு பிடிச்சாங்க பாரு, மன்னிக்க முடியாத குற்றம் அதெல்லாம். அது கூட பரவாயில்ல, சமீர் ரிஷி இவன் வரப்போறான் ஜிடி போறான்னு தெரிஞ்சு ஷாருக் விட்டுட்டு சமீர் ரிஷி எடுத்தாங்க. சான்ஸே இல்லை. ஆல் இன் ஆல் அவுட்ஸ்டாண்டிங் ஆக்ஷன் ஃபார் சிஎஸ்கே. எனக்கும் அவன் டீமை பார்க்கும்போது ஒன்று ஓட்டம், ஒன்று மும்பை ஓடியே போவாங்க, இவன் நடந்தே போவாங்க. அதுதான் டிஃபரன்ஸ் நினைக்கிறேன். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் பீடாக், எல்லாரும் சொல்ற மாதிரி நானும் எத்தனையோ வந்து எம்சிலாம் பண்ணியிருக்கேன், ஸ்கூல்ல இருக்கும் போதெல்லாம் டிபேட்லாம் பண்ணியிருக்கேன். அது க்ளோசிங் லைன் வந்து லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு பிடிச்ச மேம், கேம்ஸ் மாஸ்டர் அவங்களெல்லாம் கூட தேங்க் பண்ணுவேன், வந்த சீஃப் கெஸ்ட்லாம். அந்த மாதிரி லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், we are headed towards RCB. ஈசாலா எப்படி இருக்கு குரு சொல்லு? இந்த 16 வயது நிலை படம் பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கேன். ஒரு எக்ஸ்ட்ரானரி படம். அந்த கமலஹாசன் வந்து ரஜினிகிட்ட கேட்டே இருப்பாரு, சந்தைக்கு போகணும் ஆத்தாவையும் காசு கொடு அப்படின்ற மாதிரி. எல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கும் போனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அப்பா கேட்கிறாரு, விடுறாம்பி அவெல்லாம் நிறைய பணம் வச்சிருக்கா எடுத்துட்டா. இல்லப்பா எல்லார்ட்டையும் பணம் போட்டேன், 20 கோடி வரைக்கும் போடு, அந்த கடைக்காரன் எடுத்துட்டு போயிட்டோம், ஷார்க்குன்றவன்ட்டி போட்டேன், அதுக்கப்புறம் என்ன கிடைச்சதோ அதை தப்பா வச்சுட்டு இருக்கேன், நியாயமான வழியில போவோம்ப்பா, 280 ரன் கொடுப்போம், ஆனா திருப்பி அடிப்போம்டா அப்படின்னு ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் வந்தா உண்டு. மேட்ச் 280 உண்டு. சேஸ் பண்ணாங்கன்னா ஒரு சான்ஸ் இருக்கு. இஷ்டத்துக்கு ஏதாவது பேசு. ஆனா எல்லாருமே சொன்னாங்க, போலர் இல்ல நீ என்னையா பேசுறீங்க. நான் சொல்றேன் பாரு, பேட்டிங்ல இருந்து ஆரம்பிப்போம். ஃபாஃப் விராட், ஓகேயா, 3 மேக்ஸி, 4 வந்து அந்த மஹிபால் லும்ரோர், அப்புறம் அந்த அனுஜ் ராவத் 5, தினேஷ் கார்த்திக் 6, கேமரூன் கிரீன் 7. கேமரூன் கிரீன்ல ஒரு போலர் வந்துருது, மேக்ஸி கிட்ட போலர் வந்துருது. 8 வந்து அல்சாரி ஜோசப், 9 ரீஸ் டாப்லி, கிரீனு மேக்ஸ்வெல் ரீஸ் டாப்லி அல்சாரி ஜோசப் ஆயிடுச்சு. போன வருஷம் அந்த லெக் ஸ்பின்னர் ஒரு பையன் ஆனா, அவன் பேர் என்னையா அட்மின் உங்ககிட்ட சொன்னேனையா நானு, இவன் பேரை மறந்துட்டேன். அதாவது அவர் ஸ்வப்னில் சிங் இல்லப்பா, ஸ்வப்னில் சிங் இல்ல, போன வருஷம் ஆனா ஹிமான்ஷு சர்மா. he looked like he's a mystery spinner. நல்லா போட்டான் அந்த கேம், சூப்பரா போட்டான். ஆக்சுவலி ஏன்டா அவன் முதலே ஆடலைங்கிற அளவுக்கு. யஷ் தயால் வச்சிருக்காங்க லெஃப்ட் ஆர்ம் குயிக், லாக்கி ஃபெர்கசன் பேக்கப் வச்சிருக்காங்க. நீ சொல்ற அளவுக்குலாம் இல்ல, they've got a solid side மச்சி. வில் ஜாக்ஸ் நான் ரிலீஸ் பண்ணாங்கன்னு நினைச்சேன். ஓகே, சுயாஷ் பிரபுதேசாய் எவரா இருக்காங்க, எதுக்கு தள்ள கை வச்சுருக்கேன் கொஞ்சம் சொல்ல. ஒருத்தர் வந்து கோவில் உண்டியில காசு போடுற மாதிரி 4 ஓவர்ல 50 ரன் கொடுக்குற போலரை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி வியாக்கியானம் பண்ணா நான் உங்ககிட்ட என்ன ஏதாவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க பாப்போம். சப்தரிஷி நோஷி அந்த கேள்வி இன்னும் வரல. ஹாய் அஸ்வின், அப்சல்யூட் ஃபேன் ஆஃப் yours. As a diehard fan of RCB from day one, I feel we lose it in the auction before we get to the matches. I find no strategy in RCB think tank. Disappointed, especially as an RCB fan. எபிடாக் எடுத்துக்கோ மச்சி. உடனே 16 வருஷம் இன்னொரு வருஷம் 17 ஆக்கிக்கோங்க. இது என்ன பெரிய விஷயமா? இப்ப நான் சொல்றேன் பாருங்க, அவங்களோட பிளேயிங் 11 நீ ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா நீங்க ரஜாத் பட்டிதார்லாம் விட்டுட்டீங்க. So Faf du Plessis, Virat Kohli will open. Rajat Patidar will be 3. Maxwell will be 4. And the number 5, it is going to be Maipal Lumror or Saurav Chauhan, left-handed batsman. Dimman அவர் அடிப்பாரு. அதுக்கப்புறம் followed by Cameron Green, Dinesh Karthik. அதுக்கப்புறம் நம்பர் 8 வந்து ஒன் ஆஃப் த சீமர்ஸ் யாஷ் தயால் ஆர் இஸ் பேக்கப் வைஷாக் விஜயகுமார் ஆர் ஆகாஷ் தீப். நம்பர் 9ல பாத்தீங்கன்னா ரீஸ்டாப்லி ஆர் அல்சாரி ஜோசப் ஆர் டாம் கரன் ஆர் லாக்கி ஃபெர்குசன். நம்பர் 10 பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னர், இட் இஸ் கோயிங் டு பி ஈதர் மயங்க் தாகர் ஆர் ஸ்வப்னில் சிங் ஆர் இமான்ஷு சர்மா. அண்ட் நம்பர் 11 இஸ் கோயிங் டு பி முகமது சிராஜ். வெளியில யார் உட்காந்துருக்காங்க? ஆல்ரெடி டெஸ்டட் சுயாஷ் பிரபுதேசாய், அவர் எங்க வர முடியும்? அந்த மைபால் லொம்ரோட் பிளேஸுக்கு. அனுஜ் ரவாத் எங்க வர முடியும்? தினேஷ் கார்த்திக் பிளேஸுக்கு, இல்லைன்னா மைபால் லொம்ரோட் பிளேஸுக்கு. அதுக்கப்புறம் வில் ஜாக்ஸ் எங்க வர முடியும்? வர முடியாது. கரண் சர்மா எங்க வர முடியும்? வர முடியாது. மனோஜ் பண்டிகே எங்க வர முடியும்? வர முடியாது. ராஜன் குமார் எங்க வர முடியும்? வர முடியாது.
அதனால இவங்க வந்துட்டு இவங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நீ எங்கயாவது பார்த்து படிக்கிறியா? இல்ல எங்க வர முடியும் முடியாது, எங்க வர முடியும் முடியாது. அதாவது எப்படின்னா உங்களுக்கு ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் இப்ப அவங்க என்ன பண்ணிருக்கணும், பனிந்து அசரங்கா பேஸ் பிரைஸ்ல அந்த ஆக்ஷனர் சொல்லும் போது எனி மோர் பிட் சோ ஐ அம் கோயிங் டு செல் இட் ஃபார் தட் அப்படிங்கும் போது இப்போ உங்களுக்கு வந்து முகமது சிராஜ் ஒருத்தர் நல்லா போடணும். முகமது சிராஜ் ஒரு பேட் சீசன் வந்ததுன்னா வேர்ல்ட் ரெக்கார்டு கிரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் சின்னசாமியில நிறைய இருக்கு. சோ பேர் சின்னசா தேவையில்லாம நீ பேசுறடா. என்னடா ஒரு क्वेश्चन ஆன்சர் பண்ணு. just one question I have, அதுக்கு மட்டும் நீ ஆன்சர் பண்ணு ஸ்ட்ரைட்டா. ரீஸ் டாப்லி அண்ட் முகமது சிராஜ், is that a bad new ball attack? நீங்க எப்படின்னா நீங்க வந்துட்டு ஃபெயில் ஆற குழந்தைக்கு சாக்லேட் கொடுத்து தம்பி அடுத்த டெஸ்ட்ல நீங்க பாஸ் பண்ணுவேன்னு சொல்றது நான் அப்படி எல்லாம் கிடையாது. எஸ் ஆர் நோ சொல்லு. முகமது சிராஜ் and ரீஸ் டாப்லி ஸ்ட்ரைட் அவே நோ. ஏன் நான் பாத் முகமது சிராஜ் சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த bowling attackல யாருமே 4 ஓவர்ல 30 டாப்லி நல்ல bowler இல்லையா? டாப்லி நல்ல bowler இல்லையா? ஐயோ பேர்ல தாங்க டாப் இருக்கு. நீங்க சும்மா இருங்க நீங்க. சரி ஓகே, அவங்களுக்கு இன்னொரு ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் வேற இருக்கு. டாம் கரன் இருக்கான், லாக்கி ஃபெர்கசன் இருக்கான், அல்சாரி ஜோசப் இருக்கு, பேக்கப் இருக்கேப்பா. சொல்லிட்டேன் முன்னாடியேப்பா. இப்ப நீ குழந்தைங்க எல்லாம் கூப்பிட்டு போனீங்கன்னா கோவிலுக்கு உண்டியல்ல பணம் போறதுக்கு ஒரு கூட்டம் நிறைய. ஒரு தடவை போட்டீங்கன்னா இன்னொரு தடவை கேட்கும் குழந்தை, அப்பா இன்னொரு தடவை போடுறேன்னு. அந்த மாதிரி 50 ரன் 4 ஓவர்ல கொடுக்கறதுக்கு பயங்கரமான காம்படிஷன் நடக்கும். இது சின்ன சாமியில கிடையாது, பெரிய சாமி தொட்டசாமி எல்லா ஸ்டேடியத்திலயும் இது நடக்கும். 280 அடிச்சீங்கன்னா ஜெயிப்பீங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா 280 அடிக்கணும். சேஸ் பண்ணணும் 260 சேஸ் பண்ணணும். எவ்வளவு அடிக்கணும்? 260 to 280. 280யா? சும்மா ஏதாவது உனக்கு ஏதாவது ஹெட்லைன்ஸ் வரணும்ங்கிறதுக்காக அடிச்சு விட 280 ஹெட்லைன்ஸ் எல்லாம் கிடையாது. அதாவது நீங்க வந்துட்டு உங்க ஒரு போலரை நீங்க போலிங் யூனிட் நீங்க கலைச்சு போட்டீங்க அப்படின்னா யாராவது சரி பேசிடுறேன்ப்பா ನೋಡಮ್ಮ ನಾವು ಡೈ ಹಾರ್ಡ್ ಫ್ಯಾನ್ RCBಗೆ ಈ ತರ ನೀವು ಎಲ್ಲ ಮಾಡಿದ್ರೆ ಪ್ರತಿಯೊಂದು ವರ್ಷನೂ ಈ ತರ ಮಿಕ್ಸರ್ ತಿನ್ಬಿಟ್ಟು ಆಕ್ಷನ್ ನಲ್ಲಿ ಕೇಳಿದ್ರೆ ನಮ್ ಟ್ಯಾಲೆಂಟ್ ಸ್ಕೌಟ್ ಇಲ್ಲಿ ಕಡೆ ಹೋಗ್ತಾರೆ ಅಲ್ಲಿ ಕಡೆ ಹೋಗ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಅಲ್ಲೋಗಿ ಇಲ್ಲೋಗಿ ಏನ್ ಪ್ರಯೋಜನ? ಅಲ್ಲೇ ಮಿಕ್ಸರ್ ತಿನ್ಬಿಟ್ಟು ಬರ್ತೀರಾ, ಸರಿ ತಾನೆ? ನಾವು ಇನ್ನೊಂದು ಕೇಳ್ತೀನಿ ನಾನು, ಅಭಿಲಾಷ್ ಶೆಟ್ಟಿ ಫಾಸ್ಟ್ ಬೌಲರ್, ಎಕ್ಸ್ಟ್ರಾರ್ಡಿನರಿ ಬೌಲರ್, ಯಾವನು ಸೆಲೆಕ್ಟಿವ್ ಮಾಡಿಲ್ಲ ಏನಿಲ್ಲ, ಕೊನೆಗೆ ಬಂದ್ರು ಮಿಕ್ಸರ್ ತಿಂತಾ ಇದಾರಪ್ಪ. ಇನ್ನು ಏನು ಮಾಡಕ್ಕಾಗತ್ತೆ ಹೇಳಪ್ಪ ನೀವು? ಇದಕ್ ಮೇಲೆ ಎಲ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ, ಅದು ಕನ್ನಡ ಹಾಡು, ಓಡಿ ಮಗ ಓಡಿ ಮಗ ಓಡಿ ಮಗ ಅಂತ. ನಾವು ಬೌಲಿಂಗ್ ಹಾಕಿದ್ರೆ ಎಲ್ಲಾ ಕಡೆನೂ ಬ್ಯಾಟ್ಸ್ಮನ್ ನಮ್ ಕನ್ನಡ ಹಾಡು ಎಲ್ರು ಆಡ್ತಾರೆ, ಓಡಿ ಮಗ ಓಡಿ ಮಗ ಓಡಿ ಮಗ ಓಡಿ ಮಗ ಬಿಡಬೇಡ ಅವಣ ಅಂತ ನಮ್ಗೆ ಹೊಡಿತಾರೆ. ಸೊ ನೀನ್ ಈ ತರ ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಿ ಎಲ್ರು ನಾವ್ ಎಲ್ಲಾ ಒಂದಕ್ಕೆ ಎಲ್ಲ ಹೇಳ್ತೀವಿ, ಈ ಸಲ ಅಂದ್ರೆ ಹಂಗೆ ನಿಲ್ಸ್ಬಿಡು ಅಂತಾರೆ. ನಮ್ಮದೇ ಅಂತ ಹೇಳಲೇಬಾರ್ದು, ಈ ಸಲ ಅಂತ ನಿಲ್ಸ್ಬಿಡು ಅಂತ. ಏನ್ ಮಾಡದಪ್ಪ ಹೇಳಪ್ಪ ನೀವು? நீ என்ன பேசணும்னு கடைசியில புரியல. ஃபர்ஸ்ட் நீ ஏதோ சொன்னீங்க, அது கரெக்டா மட்டும் சொல்லு. அதாவது எல்லா இடத்துக்கும் ஸ்கவுட் எல்லாம் அனுப்புறீங்க, ஸ்கவுட் யாரையும் பார்க்காம மிக்சர் சாப்பிட்டு சொன்ன நீ. அதாவது இப்போ வாட் எவர் இட் இஸ், இப்போ கிங்ஸ் 11 பஞ்சாப் பாத்தீங்கன்னா ஒரு 4 புது ஆளை கொண்டு வரான். இப்போ இவன் பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் கொண்டு வராங்க. ஒரு சமீர் ரிஸ்வி மாதிரி ஒரு சென்னை பிக் பண்றாங்க. ஒவ்வொரு ஆக்ஷன்லயும் பாத்தீங்கன்னா யாரையுமே பிக் பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் அதெல்லாம் வேணாம், கேபிஎல்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ஒரு 2-3 யங்ஸ்டர்ஸை பிக் பண்ணுனா பாருங்க, நான் வந்து யாரையுமே தேவையில்லாம குறை சொல்ல மாட்டேன். சுனில் ஸ்ரீனிவாசன் பாரு, தேங்க்யூ சுனில் ஸ்ரீனிவாசன், நீங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் என்ன சப்போர்ட் பண்றீங்க. சும்மா அவன் பேசுறதா கரெக்ட்னு எல்லாரும் வேற சிச்சிங்கனே பேச வேண்டியது. P-Dog is unnecessarily getting emotional. I thought that RCB have done brilliantly in this auction. Instead of going for stars, they have trusted those players that they have bought. இப்ப சொல்லு. அதாவது கரெக்டா அவர் சொல்லியிருக்காரு. அதாவது அந்த சின்ன வயசுல ஐஸ்வர்யா ராய கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படாத எந்த ஆம்பளையும் கிடையாது. ஆனா எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணீங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க, நீ தாண்டி ஐஸ்வர்யா ராயின்னு. அது என்னாலையும் சொல்ல முடியும். இப்ப நானும் உங்க இதுக்கே வரேன், நானும் சொல்றேன், வாட் தி பிளேயர்ஸ், வாட் தே ஃபீல், வாட் தே ட்ரஸ்ட், நானும் சொல்றேன்ப்பா. இப்ப சொல்லுங்க நீங்க.
ஒரு 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 நியாயமே இல்லாம ஒரு ஃபாஸ்ட் bowling யூனிட் செலக்ட் பண்ணிருக்காங்க. எல்லாரும் எப்படின்னா ஆட்டோக்கார் இல்ல ஆட்டோக்காரன் பாத்தீங்கன்னா மீட்டர் மேல 10 ரூபாய் கொடுங்கன்னு கேக்குற மாதிரி 50 ரன் கொடுக்குற ஆளுங்களை செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து they got the it's not about what the players they got no options. இருந்ததே வேற வழி இல்லாம செலக்ட் பண்ணிருக்காங்க. அதை ஒத்துக்காம அவர் எடுத்த பிளேயர்ஸ்ல பாத்தீங்கன்னா பேஸ் பிரைஸ்ல எடுத்தவங்க எல்லாரும் ஒரு காம்படிஷனே இல்லாம அதுக்கப்புறம் they got the players what they bought. நிறுத்துறா. ஆனா ஒண்ணு சொல்றேன், இத்தனை வருஷமா நீ ஷோ அப் பண்ணிருக்க, ஆனா அது சரியான ஜோக். நம்ம எல்லாரும் சின்ன வயசுல ஐஸ்வர்யா ராய கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். உண்மைதானே? அப்புறம் கல்யாணம் பண்ணி முடிச்சா இல்லன்னு சொல்லுவீங்களா? கல்யாணம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீ தான்மா என் ஐஸ்வர்யா ராய். பின்ன கரெக்ட் தானே? இல்லன்னா பொண்டாட்டி சொல்லிடுவா ஓடி மகா ஓடி மகா ஓடி மகான்னு. கரெக்ட் தானே? இல்லன்னு சொல்லுவீங்களா? இல்ல கரெக்டா இல்லையா சொல்லுங்க, சிரிக்காதீங்க. இல்ல வியூவர்ஸ் நீங்களே கமெண்ட்ஸ் போடுங்க, நான் சொன்னது கரெக்டா இல்லையா? இது எங்க எங்க கமெண்ட் போடுறது? எல்லாரும் சிரிச்சுன்னு இருக்காங்க, வருவாங்க, வெயிட் பண்ணு. சிரிச்சு முடிங்க எல்லாரும். ஏன்னா எல்லாருக்கும் ஒருத்தர் பாத்தியா இல்லையா, ஒருத்தர் ஒய்ஃபை எழுப்பிட்டாராம் சிரிச்சு. இல்ல ஒரு வருஷத்துல சொல்றேன் நானு. எனக்கு என்னன்னா இது ரெண்டு டீம்ல எப்பயாவது ஒரு டீம் ஜெயிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுவேன். ஏன்னா ஐம் நாட் பார்ட் ஆஃப் IPL. ஐ வாண்ட் ஒன் ஆஃப் தீஸ் டீம்ஸ் டு வின். அப்படிங்கும் போது ஒரு whatever little I know, when I see their combination, it hurts me. Honestly speaking, I got nothing against any team. I've been honest in saying what I feel. I might be wrong. சொல்லிட்டு I might be wrong. இதுல என்ன பியூட்டினா, I want one of these teams to win. எது இந்த 1 out of 10 னா? RCB CSK என்ற 1 out of 10 னா? ஓ RCB or CSK. ஓகே ஓகே. அப்புறம் என்ன பார்த்தா தம்பி RR உனக்காக ஜெயிக்கணும்டா அப்படின்னு என்ன பார்த்தா அது? இப்ப RCB வரல வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப அந்த பிளேஸ்க்கு சப்ஸ்டிட்யூட் நீங்க தான் தம்பி. நீங்க முன்னாடி யூசுவலா CSK RCB அப்புறம் RR இருந்த, இப்ப RR RCB க்கு பதிலா போட்டுருக்க. எப்பேற்பட்ட ஆள்ரா நீ? போன தடவை என்ன சொன்ன? ஃபர்ஸ்ட் உங்க டீம். இப்ப அப்படியும் RCB ஆடும்போது ஒரு நப்பாசையோட பாப்பேன் ஜெயிக்க மாட்டாங்களான்னு, அது வேற விஷயம். மன வருத்தத்தை கொட்டிட்டேன், அவ்வளவுதான். அந்த இந்த படம் ஒன்று வரும், SJ சூர்யாவும் ஊர்வசியும் வருவாங்க. அந்த படம் பேர் மறந்துட்டேன்டா எனக்கு டக்குன்னு. இப்பெல்லாம் அது மெமரி ஸ்கிப் ஆயிடுது. அதுல வந்து அந்த ஊர்வசி சொல்லுவாங்க SJ சூர்யாவை பார்த்து, எப்படிப்பட்டவடா நீ அப்படின்னு. அந்த மாதிரி ஆள்ரா நீ, மோசமானவையா நீ. சச்சின் உபாத்யாய் question, P-Dog ಸ್ವಲ್ಪ ಆರಾಂಪಾ, underestimating Joseph Dayal had one bad match. Joseph has a bright future. ಸ್ವಲ್ಪ chill ಮಾಡಿ P-Dog. Let's wait till they play. ಸ್ವಲ್ಪ chill ಮಾಡಿ குரு. கரெக்ட் தான் அவர் சொல்றது. எல்லாம் இப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்ல போறீங்க? இந்த ஆளு முன்னாடியே சொன்னான்னு போறீங்க. எங்க பட போகுது? 4 மாசம் தானே வெயிட் பண்ணுவோம். இப்படிதான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ வெயிட் பண்ற இடத்துக்கு நம்ம போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. 10 டீம்ஸ் அலைன் பண்ண ரேங்க் சொல்லு. யூடியூப்ல காமெடி மூவி ஃப்ரீயா பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆமா, நேத்து இங்கிலீஷ் மூவி 1 hour 45 minutes. இனி ஃபுல்லா ஸ்டாண்ட் அப் காமெடி. அலெக்ஸ் இந்த ஒண்டர்லேண்ட் பார்த்த போறது. சரி ஓகே, சரி சொல்லு P-Dog சொல்லு. ரேங்கிங் போடுப்பா, ரேங்கிங் போடு. மேல இருந்து வரியா கீழே இருந்து வரியா? இல்ல இப்ப நான் தான் சொல்லிட்டேனே உங்களுக்கு, CSK MI வந்து எனக்கு தெரிஞ்சு ஷூரா குவாலிஃபை ஆயிடுவாங்க. ரேங்கிங் போடு, ஃபர்ஸ்ட்ல இருந்து போடு. ஐயோ, போன தடவை மானம் போயிடுச்சு. இந்த டெல்லியும் சன்ரைசர்ஸ். அப்ப எப்படி போட போற சொல்லு. அவங்க 2 பேர் ஷூர் ஷாட் உள்ள போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து குஜராத் டைட்டன்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ். ஒரு செகண்ட் நல்லா இருந்து பக்லேயாச்சி. ஒரு as an RCB fan, my relationship with RCB is also same. கப்பு ஜெயிக்கலனாலும் நீ தான் என் ஐஸ்வர்யா. ஆனா ஒண்ணு நீ எழுதி வச்சுக்கோ, நீ தான் என் ஐஸ்வர்யா ராய் மீம். இந்த தடவை பிச்சின்னு போகுது. மீமே போட போறாங்க எல்லாரும். யூஸ்வலா வந்து வேற ஏதாவது மீம் வரும், இந்த தடவை இது தாண்டி மீம். எழுதி வச்சுக்கோ. சரி ஓகே, நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணு. ரேங்க போடு. CSK MI சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் இவங்க 2 பேரும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ், குஜராத் டைட்டன்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். இந்த 3ல 2 டீம் ஷூரா வந்துட்டு this is going to be the top 5. அதுக்கப்புறம் இந்த பாட்டம் 5 is going to be KKR, Punjab Kings, Delhi, Sunrisers and RCB. நீ KKR விடாம பின்னாடி வைக்கிறிய. KKR இருக்கு, சம்ம டீம்டா அவங்க. சரி ஓகே, எனிவே இது லாஸ்ட் 5 யார் சொன்னா? KKR, Punjab Kings, Sunrisers, Delhi, RCB. இது அப்படியே லிட்டரல் ஆர்டரா? லிட்டரல் ஆர்டர்ல இவங்க அடிச்சுக்கிட்டு லாஸ்ட் 5ல முடிப்பாங்க. ஓகே, லெட்ஸ் டேக் a few fan questions. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. fan questionsலாம் பயங்கரமா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அட்மின் கையில தான் இருக்கு எல்லாமே. இன்னைக்கு பின்றாங்க எல்லாரும். ஆனா
ஆர்சிபி ஃபேன் ஹியர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மஞ்சு, ஆர்சிபி ஃபேன் ஹியர், அசரங்கா பி குட், but when it comes to IPL, I see that he's only trying to improve his skills rather than impact team on the tournaments. He lacks responsibility. அதாவது நீங்க ஒரு மேட்ச் வந்து என்ன பண்ணாரு, மும்பைல வந்து ஃபர்ஸ்ட் ஓவர் தோத்தாங்க அந்த மேட்ச் ஆர்சிபி, 2 விக்கெட் எடுத்தாரு அவரு. பட் தி எண்டட் அப் எக்ஸ்பென்சிவ், அடுத்த மேட்ச் உக்காத்தி வச்சுட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இப்போ ஆர்சிபி வந்து அவரை வந்து சரியா யூஸ் பண்ணல, எந்த ஃபேஸ்ல சரியா வந்து அவரை இது பண்ணலன்றதுனால அவரோட ஃபுல் டேலண்ட் தெரியாம போயிடுச்சு. நான் அவரோட நிறைய டோர்னமெண்ட்ல ஒர்க் பண்ணிருக்கேன். இட்ஸ் அ ஃபைட்டர், he gives it all to the team போது நான் குறை சொல்லல ஆர்சிபியை. மேபி அந்த சின்னசாமி அந்த ரொம்ப ஹை ஸ்கோரிங் வென்யூல கொஞ்சம் தைரியமா நான் தூக்கி 4வது ஓவர் பவர் பிளேல கொடுப்பேன். அந்த மாதிரிலாம் அவர் பண்ணல. அப்படிங்கும் போது தட் இஸ் ரீசன் அன்பார்ச்சுனேட்லி டிடன்ட் டூ வெல். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு குவாலிட்டி கிரிக்கெட்டர், ஆர்சிபியோட பிடர் ஃபார் ஹிம் அகைன். ரைட், இன்ட்ரெஸ்டிங் ஃபேன் கொஸ்டின்ஸ் பா. அட்மின் உன் கையில இருக்கு பொறுப்பு, பார்த்து செய்ப்பா. நல்ல கொஸ்டின்ஸா கேளு, அவன் பாட்டு ஓடி. Narasimhan Prasad, why RCB can't able to buy Indian bowlers over the years, or the players they pick not performing well? சொல்லுப்பா, நீயே சொல்லுப்பா. இல்ல அப்படி சொல்ல முடியாது, சில் மாடி சொல்லு. இல்ல இப்ப முகமது சிராஜ் வந்து இஸ் பீன் a revelation. ஹர்ஷல் பட்டேல் did well, but unfortunately the kind of bowler he is, அந்த சின்னசாமியில பாவம் வந்து அன்பார்ச்சுனேட்டா அந்த ஸ்லோயர் ஒன்ஸ்லாம் வந்து பெருசா எஃபெக்டிவா இல்ல. எங்க ஆர்சிபி வந்து லேக் பண்றாங்கன்னா டேலண்ட் ஸ்கவுட்டிங்ல தான். இப்ப கச்சா முச்சான்னு வந்து புதுசா வந்து திடீர்னு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து இந்த 140 அடிக்கிறாங்க, அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. ஆகாஷ் மத்வால் வந்து ஆர்சிபியோட ஒரு வருஷம் சும்மா உட்காந்து இருந்தாரு, அவருக்கு சான்ஸே கொடுக்கல. இந்த மனோஜ் பண்டிகேன்னு ஒரு ஆல்ரவுண்டர் சான்ஸே கொடுக்கல. சோனு யாதவ்னு ஒருத்தர் எடுத்தாங்க தமிழ்நாடுல இருந்து, ஐ ரேட் ஹிம் வெரி ஹைலி, பிக் சிக்ஸஸ் வரை அடிப்பாரு. சான்ஸே கொடுக்காம நீங்க எடுத்து என்னையா பிரயோஜனம்? அன்லெஸ் அதர்வைஸ் கிவ் them a chance. How are you even seeing the talent? எடுக்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒண்ணு வந்து என்ன பண்றாங்க, ஐ டோன்ட் நோ வெதர் ஏன்னா அந்த ஒரு தைரியம், ஓகே நான் உள்ள போட்டு பாக்குறேன், பயப்படுறாங்க. சின்னசாமியில 2 கொடுத்துருவாங்க, கொடுக்கட்டியா என்ன ஆகும் பாக்குறது. அதை அன்பார்ச்சுனேட்டா பண்ணல. தட் இஸ் தி ப்ராப்ளம் வித் ஆர்சிபி. the mindset has to improve என்ன பொறுத்த வரைக்கும். P-Dog, you actually usually talk about backups for 4 players in 11, but you criticized SRH and BBKS for picking backups. Why is this in this case? Good question, Arvind Annamalai. சொல்லுங்க. நல்லா கேட்டீங்க சார். அதாவது பேக்கப்ஸ் நீங்க எப்ப பிக்கப் பண்ணணும்னா, when you know that particular player is not a certainty in the playing 11 throughout the tournament. ஓகே, இப்ப நான் வந்து ஒரு பிளேயர்னு பார்த்தேன்னா, ஐடன் மார்க்ரம் மாதிரி ஒரு பிளேயருக்கு நான் பேக்கப் எடுக்க கூடாது. ஒரு டேரில் மிச்சல் மாதிரி ஒரு 14 கோடி கொடுத்த பிளேயர் பேக்கப் எடுக்க கூடாது. அன்லெஸ் அதர்வைஸ் இஸ் இன்ஜூர்ட். இன்ஜுரி யாருக்கு வேணாலும் வரல, நீங்க இன்ஜுரிக்கு யோசிச்சுலாம் எடுக்க கூடாது. இப்ப when you try and get a player like Riley Russo 8 crores who's a backup, that makes absolutely no sense for me என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா வந்துட்டு பேக்கப்ல நீங்க எடுக்கிற பிளேயர் வெளில உட்காந்து இருப்பாரு. எப்படி எடுக்கணும், நீங்க ஆப்ஷன்ல உட்காரும் போது ஒரு 7 பிளேயர் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் ஆடுவாரு, டிக் பண்ணிடணும். அந்த மீதி 4க்கு தான் பேக்கப் எடுக்கணும். அதை தான் இவங்க பண்ணல. I'm not blaming them, I'm pointing out what they could have done better. What could have been better na solra. He's not criticizing or blaming, he's just saying it could have been better. Okay, Arvind Annamalai, good question, I like that question. Sudev Gaura, should Dhoni step down, mentor a new player for captaincy before retiring like he did for Kohli? If yes, who would be the candidate? Easy question, easy answer la Pira. இது ஆனஸ்டா நான் சொல்லணும்னா, இப்ப போன வருஷமே ஒரு லாஸ்ட்னாங்க, இந்த வருஷம் துள்ளி கூச்சின்னு வர்றாரு, லாங் ஏர்ல விட்டுட்டு வர்றாரு. சோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க அடுத்த வருஷமும் ஒரு ஆடுவான்னு நினைக்கிறேன். Particularly if he's fit, if he's performing and he's winning trophies for CSK, why should we even think about him doing that? இப்ப சக்சஸர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the only guy who is a successor, it should be Indian player அப்படிங்கும் போது next சூப்பர் ஸ்டார் is only ருத்ராஜ் கைக்வாட். பட் நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை, because I expect Dhoni to come back again. I'm sure no one will say no to it. This is a very interesting question. For the first time ever, CSK's auction strategy has changed and they've gone for a young player at such a price. முன்னாடி நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் few occasions, பட் இந்த மாதிரி ஒரு ஆல் அவுட்டா போனது இல்லை ஒரு அன்கேப் பிளேயருக்கு. அது லுக்கிங் அட் த ஃபியூச்சர். பீடா, உங்களோட தாட்ஸ்? டெஃபினட்டா ஆஷ், நீங்க பாத்தீங்கன்னா அஜிங்கியா ராணே இஸ் ஆல்சோ நாட் கெட்டிங் எனி யங்கர். ஏன்னா
அப்படிங்கும்போது ஜடேஜா இஸ் ஆல்சோ நாட் கெட்டிங் எனி யங்கர் அப்படிங்கும்போது யூ நீட் டு மேக் ஷூர் தட் யூ கெட் த ரைட் பீப்புள். அண்ட் இவரை விட்டுட்டாரு, அரவள்ளி அவினாஷை விட்டுட்டாரு. செம்ம டேலண்ட் வரும் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனு, இந்தியா அண்டர்-19 இப்போ ஏஷியா கப்லாம் ஆடினாரு. அப்படிங்கும்போது திஸ் இஸ் த ரைட் வே ஃபார்வர்ட். ஏன்னா ஒரு சில சமயத்துல வந்து மாட்டிப்பீங்க, எல்லாருமே 37-38 வயசு ஃபார்ம் போயிடுச்சு வச்சுக்கோங்க, மாட்டிப்பீங்கும் போது எக்ஸலண்ட், எல்லாமே எக்ஸலண்டா பண்ணிருக்காங்க இந்த சிஎஸ்கே, எக்ஸலண்டா பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் அட்மின், இன்னும் 2-3 கொஸ்டின் போதும் பா, இவன் சொன்னதுல சிரிச்சு தலைவலிக்குது. வித்யாசாகர் சுந்தரேஸ்வரன், should GT have pushed the price of certain players given the purse they had? For instance, they allowed KKR to get Sakaria for 50 lakhs. Had they pushed him a bit, they would have got Stark. Absolutely. நான் முன்னாடியே கேட்டிருந்தேன், why did they not push for Stark? ஓமர் ஜாயை வேற எடுத்துட்ட, எதுக்காக ஸ்டார்க்கு புஷ் பண்ணல, ஏன் அப்படி விட்டாங்க அந்த பர்சனுக்கு புரியவே இல்லை. ஏன்னா 24 crores சடனா ரொம்ப ஜாஸ்தி பைசா, நீ ஜகா வாங்கியிருக்கலாம். பட் 30 அப்படியே பிரஸ் பண்ண. ஐ மீன் இட்ஸ் ஜஸ்ட் a நம்பர். நீ 24 வரைக்கும் போற, 30 வரைக்கும் போனா என்ன, டசன்ட் ரியலி மேட்டர், ரைட்? யுவர் தாட்ஸ்? அதாவது ஆஷ், இப்போ நான் தான் முன்னாடியே சொல்லுவேன், இந்த செகண்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷனும் தான் ரொம்ப ஈஸி கிராக் பண்றது. ஏன்னா கோர் ஆஃப் த டீம் இருக்குங்கும் போது எது வந்து ரொம்ப எமர்ஜென்சி ஃபில் அப் ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் இப்போ நம்ம சொன்னோம் பாருங்க, இப்ப டெல்லிக்கு வந்து நம்பர் 6ல இங்க வேணும், உங்களுக்கு வந்து அந்த நம்பர் 4ல வந்து ஒரு ஆள் வேணுங்கும் போது எந்த மாதிரி பிளேயர் கரெக்டா வருவாங்கன்னு கிராக் பண்றவன் தான் இந்த ஆப்ஷன் எக்ஸ்பர்ட். அப்படிங்கும்போது இந்த பிளேயருக்கு போய் ஆகும். கொல்கட்டாக்கு வந்து வாண்டட் சீமர் இருக்கும்போது டப்புனு சக்காரியா மேல அவங்க பிட்டு போடுறாங்கும் போது, நான் திருப்பி சொல்றேன், ஒரு 3.5 கோடி போயிருப்பாரு சக்காரியா. 4 பேர் ஏத்தி விட்டு இருந்தாங்கன்னா ஏத்தி விடாம போயிட்டாங்க. எப்படின்னா நிறைய பேர் எப்படி யோசிப்பாங்க, எனக்கு சக்காரியா வேண்டாம், நான் ஏத்தி விட்டு போய் எங்கிட்ட தலையில கட்டிட்டா அந்த பயத்துல, பட் எந்த கான்பிடன்ஸ்ல போனோம், இவன் கண்டிப்பா போவான், இவனுக்கு இந்த ஸ்லாட் ஃபில் பண்ணி. இல்ல அது மட்டும் இல்ல, தலையில கட்டினாலும் குட் பிளேயர் ஆச்சேயா, அதனால இல்ல ஒரு சிலருக்கு என்னன்னா நிறைய பேர் வச்சிருப்பாங்க, அது அந்த ஸ்லாட் ஆடவே முடியாத இருக்கும், ஒரு 3 கோடி வேஸ்ட் ஆடுன்னு பயந்துன்னு போகாம இருப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணும், இப்ப கேகேஆர் பிட்டு போடுறனா உடனே என்ன பண்ணும், முன்னாடியே இந்த ரிசர்ச் பண்ணிருக்கணும், இந்த பாஸ் போலர் இவனுக்கு வேணும், இவன் எல்லாம் அவன் டார்கெட் பண்ணுவான், சோ இவனை சீப்பா எடுக்க போனோம்னா நம்ம ஏத்தி விடணும், அப்பதான் ஒரு சில பிளேயர் நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதை பண்ணிருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த சேத்தன் சக்காரியாவா அவங்களோட லிஸ்ட்லயே ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்க மாட்டாங்க, எனக்கு இவன் தேவையில்லை, எனக்கு இவன் இருக்கான் அப்படின்னு. சோ அப்படிதான் என்ன ஆகும், லக் அடிச்சு உங்களுக்கு இந்த ரச்சின் ரவீந்திரா போனார் பாருங்க, அவ்வளவு ஈஸியா சிஎஸ்கேக்கு அந்த ஆக்ஷன் டைனமிக்ஸே மாத்தும். இந்த ஆக்ஷன்ல உட்கார்றவன் இவ்வளவு ரிசர்ச் பண்ணணும், பண்ணாதான் நடக்கும். இன்ட்ரெஸ்டிங். ஒரு நல்ல ஒரு கொஸ்டின் வந்து நடுவுல எடுத்துட்டார் அட்மின். எஸ்ஆர்ஹெச் வந்து 9 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க 9 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா ஒரு பிளேயரை ட்ரேட் பண்ணிடுவாங்களா பீடாக்? அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா? மார்க்கோ யான்சன் தள்ளிடுவாங்களா பை எனி சான்ஸ்? இப்ப எனக்கு பேட் கமின்ஸ் இருக்காருங்கும் போது மார்க்கோ யான்சன் ஆடுறதுக்கான வாய்ப்பு 0. ஏன்னா அவங்க எப்படி போவாங்கன்னா they going to heck up their batting with Indian batters and foreign batters போது நம்ம இவ்வளவுதான் சொல்றமே ஒழிய they will definitely play both மார்க்ரம் and இவரு பேர் என்ன கிளாசன் அப்படிங்கும்போது கமின்ஸ் இஸ் சர்டன்டி அப்படிங்கும் போது அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை தான் சாரி ஐ திங்க் he mentioned it wrong. ஜாதவேத் as a foreigner, அதனால வந்து ஹாங்காங்ல போட்டுருக்கு, பட் இஸ் a local, last year TNPL ஆனாரு, he is a local, so I think he mistook. அப்படி இல்லைனாலும் நான் சொல்றேன் உங்களுக்கு, மார்க்கோ யான்சன் ஆடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது, அசரங்கா ஆடுறதுக்கு தான் சான்ஸ் இருக்கே ஒழிய மார்க்கோ யான்சன் ஆடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. so there is a chance they may trade him, you never know. I think that's a good option to. நல்ல ட்ரேட் கிடைக்குமான்னு பார்க்கலாம். பட் ஆனா இந்தியன் பிளேயர் யாரும் கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஃபாரின் பிளேயரும் தேவையில்ல. விக்கிவர்ஸ், do you think teams are more focusing on batting and missed out in bowling because have good batting lineup till 6 down but bowling unit has only 2 bowlers? யாரை பத்தி சொல்றாரு இவரு? அதாவது இப்ப இந்த இம்பாக்ட்ஸ் வந்தபோது இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு டிஸ்கஸே பண்ண முடியாது. இப்ப மும்பை ஒருத்தன் தான் இப்போ நீங்க வந்து ஈவன் தோ தே ஸ்டார்டட் ஸ்லைட்லி புவர்லி அப்படியே அடிச்சுன்னு வந்து மேல வந்தாங்க. அந்த இம்பாக்ட்ஸ் அப்ப கான்செப்ட் பியூட்டிஃபுல்லா முதல் மேட்ச் பாத்தீங்கன்னா 3 ஃபாரினர் தான் பிளேயிங் லெவல்ல இருந்தாங்க, செமாட்டி வாங்கினாங்க. இருந்தாலும் அந்த கரெக்டா யூஸ் பண்றது அவங்க இம்பாக்ட்ஸ் வந்த போது இந்த போலிங் எவின்னு சொல்லவே முடியாது, டப்புன்னு ஒரு போலர் எடுத்துன்னு வந்துருவாங்க. ஆல் யூ நீட் இஸ் டு ஹேவ் 4 bowlers, ஒரு ஃபில் இன் போலர். இம்பாக்ட்ஸ் எடுத்துன்னு வந்துட்டீங்கன்னா டப்புன்னு டீம் ஸ்ட்ராங் ஆயிடும். இந்த டைனமிக்ஸா மாறிடுச்சு இம்பாக்ட்ஸ் வந்து. கரெக்ட். சரி, நெக்ஸ்ட் ஒன் பாசிட்டிவ் ஃபார் RCB fans. Sports Kida rated RC's bowling attack in 2016. Rated RC's bowling attack in 2016 last out of 8 teams. 2 freaks took us to the finals. No hope but we never know. என்ன மீன் பண்ண 2016ல வந்து யார் இருந்தாங்க,
ஐ திங்க் அந்த வருஷம் தான் விராட் கோலி எக்ஸ்ட்ராடனரி ஆடி இந்த கையெல்லாம் கிழிஞ்சு எடுத்துட்டு அந்த போனார். 900+ ரன்ஸ் இது பெஞ்சமின் கட்டிங் யாரு மேன் ஆஃப் தி யாரு ஃபைனல். எந்த அந்த தடவை தான் இவன் இல்ல முகமது சிராஜ் தான் வந்தான்ல அந்த தடவை இல்லையா? இன்னொரு பவுலர் யாரு முகமது சிராஜ் தவிர? who am I missing out? இப்ப டக்குன்னு கேக்குறீங்க என்னால 2016 பொசுக்குன்னு சொல்றாரு. அவர் ஒரு பயங்கர ஆர்டன்ட் ஆர்சிபி ஃபேன் போல. சரி, சப்தரிஷி Noshikunte. RCB has such a rich cricket culture and a strong KPL. Karnataka has, sorry. Why can't RCB have an in-house team building exercise? This is a very difficult question to answer, Saptagirish. See, basically the problem with IPL and state is, are we asking? Actually, that is not the way these IPL teams are looking at cricket, to be very honest. These are franchises and they are building a franchise's best team. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா பிரான்ச்சைசிக்கு டீம் பில்ட் பண்றாங்க. தே ஆர் நாட் டேக்கிங் ஓனர்ஷிப் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் சேயிங் ஓகே கிராஸ் ரூட் கிரிக்கெட் கர்நாடகா எடுத்துட்டு வரணும், கர்நாடகா பிளேயர்ஸ் மஸ்ட் கம் இன், ஆர் ஈவன் ஃபார் தட் மேட்டர் சென்னை பிளேயர்ஸ் மஸ்ட் கம் இன். தெர் இஸ் நோ hard and fast rule like that. So they build a team that they think is believe from wherever that they think they believe that is good from wherever and anywhere that is possible. Ideally speaking, a powerhouse like Karnataka where there is a rich cricketing culture, definitely a Karnataka fan. ஏன்னா கர்நாடகா இப்போ கூட ரஞ்சி டிராஃபி மேட்ச் ஆனா கிரவுண்ட் ஃபுல் ஆகும். அந்த மாதிரி ஒரு கல்ச்சர்ல டெஃபினட்டா எஸ், யுவர் கொஸ்டின் இஸ் வெரி வேலிட். But whether you want to do it or not is completely the business house's thought process, because it's a business house at the end of the day. Or a franchising is not an association and they are not responsible for the state cricket's growth. So avanga they are looking at it as a proper business venture with building a team to win the title. Avladha, very simple. Vinky 1887, what is your honest opinion on Thala Dhoni playing the entire tournament? Should we have gone for another established keeper as a backup? Established keeper Devon Conway da irkane pa Vinky. Devon Conway is there if they need it. P-Dog have a team stacked up good for 2025 retentions. Doesn't make any sense. RCB pitch la பும்ராவே போட்டாலும் அடித்து வாங்குவாரு. ஸோ நல்ல பவுலரான்னு யாரும் எடுக்க முடியாது. நீங்க யாரை எடுக்கணும்னு சொல்றீங்க ப்ளீஸ் சொல்லுங்க. ஸ்டார்க் அண்ட் கமின்ஸுக்கு 20 crores போனாங்க, வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? கேளு, நல்ல கேள்விதான். யார் போட்டாலும் அடிக்கலாம் அந்த கிரவுண்ட்ல. எதுக்கு 20 கோடி? ஜெரால் கூட்ஸே வந்து ஆஃப் ஸ்பின்னரா இருந்தாரு 12 வயசுல. ஆனா இப்ப கொஞ்சம் வேகமா போடுறாருங்க. 5 கோடிக்கு தான் போனாரு. இந்த தில்ஷான் மதுஷங்கர் நிறைய விக்கெட் இருக்காது வேர்ல்ட் கப்ல. இடது கையில வேற இது தமிழ்ல சொல்லுவாங்க பீச்சாங்கையில போடுவாருன்னு. சுருன்னு ஸ்விங் எல்லாம் ஆகும். 4.6 crores தாங்க போனாங்க. அப்ப மிச்சர் சாப்பிட்டுட்டு நல்ல போலச்சுன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? மனசாட்சியை அப்படி அடகு வச்சுட்டு பேசுறீங்களா என்னன்னு தெரியல எனக்கு. Sarath Chandra ஒரு சம கேள்வி கேட்கிறார். Ash bro, why is recency bias a trend in IPL and will it be followed in the coming years? We can clearly see it in the past few years. Sam Curran, Stokes, Green, now Starr, Cummins, Mitchell. See, Sarath, I am totally with you. Recency bias is definitely a thing. ஆனா once upon a time நம்ம IPL auction பார்த்தோம்னா நிறைய டீம்ஸ் வந்து டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் இல்லாம வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. The thing has changed. In the next decade, I see this changing further. Definitely change ஆகும். Recency bias போனோம். The foreigner numbers in the team and mini auction rules, இது எல்லாமே மாறணும். I even think there might be more retentions going into the next auction. அப்படின்னு நான் கெஸ் பண்றேன். And it only makes sense. More retentions இருந்ததுன்னா பிளேயர்ஸ் வந்து ஒரு டீமோட பில்ட் பண்ணலாம். அண்ட் ரீசன்சி பயஸ் டெஃபினட்டா போகும் ஒரு பீரியட் ஆஃப் டைம். இந்த ரீசன்சி பயஸ்ல பேட் கமின்ஸ் 2-3 ஆக்ஷன்ல இந்த வேலைக்கு போயிருக்காரு. ரீசன்சி பயஸ்ல எடுத்தாங்க. ஐ எம் ஷுர் அந்த அவங்க எதிர்பார்க்குற பர்ஃபார்மன்சஸ் வரல ஒரு பிளேயர்ட்ட அந்த வேலைக்குன்னா they will reconsider it. அதுக்கப்புறம் அதுவும் வெளில போகும். ஸோ ஏதோ ஒரு ட்ரெண்டை கணிச்சு தான் ஒரு ஃப்ரான்ச்சைசி போறாங்க. ஸோ நியூ ட்ரெண்ட்ஸ் வில் ஸ்டார்ட். அந்த நியூ ட்ரெண்ட்ஸ்ல எதை நம்ம ரீஜிக் பண்ணோம், எப்படி மாடரேட் பண்ணோம் பண்ணி போவாங்க. ஐம் ஷுர் த ட்ரெண்ட் வில் சேஞ்ச். பட் எஸ், ரீசன்சி பயஸ் இஸ் அ திங் and some recency bias players also perform really well. So you can't say it's wrong. We all want to know only one thing from P-Dog. What we want to finalize about the trade from blue to yellow, whether it's happening or rumor. Complete. அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. இப்ப ஆக்ஷன் முடிஞ்ச உடனே இந்த ட்ரேட் விண்டோங்கிறது நாளை காலையில ஓபன் ஆகும். ஸோ அதான் சொல்றேன், அந்த டாக்ஸ் வந்து இஸ் டெஃபினெட்லி கோயிங் ஆன். ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, இந்த மெட்டீரியலே சார்ந்து அப்படிங்கிறது பிட்வீன் த டூ பிரான்ச்சைசிஸ். டாக்ஸ் கோயிங் ஆன் இஸ் 100% ட்ரூ. அதுல எந்த இட்ஸ் நாட் அ ரூமர். நான் சொல்றது உண்மை. அதுல எந்த இதுவும் கிடையாது. நடக்குமா? யூ நெவர் நோ. த ட்ரேடிங் விண்டோ ஓபன்ஸ் டுமாரோ. இட் மைட் ஹேப்பன். Joe Sachin, why Priyansh Arya went unsold? You said that he'll get multiple bids. Joe Sachin, you're right. I got that wrong, but I got a lot of things right also. So, enna portha varaikkum, when you get a lot of things right, it's okay to get a few wrong. But enoda belief that Priyansh Arya is a fantastic player and he's got a great future. And enoda positionல இருந்து நான் எங்கயா ஒரு டீம்ல உட்கார்ந்தேன்னா கண்டிப்பா Priyansh Arya எடுத்திருப்பேன். But the problem is Priyansh Arya நீங்க எடுத்தா is a top order bat. எல்லா இடத்துலயும் top order is full.
ஸோ மேபி எதுக்கு இந்த வருஷம் யங்ஸ்டர் எடுக்கணும், அடுத்த வருஷம் எடுக்கலாம் கூட ஃப்ரான்ச்சைசி யோசிச்சிருக்கலாம். Only 2 players have been selected in the auction from Karnataka, Manish and Shreyas, both for base prices. This is a concern for Karnataka board, who I think really has great players. Not really, boss. Prasidh Krishna is playing. He's at 10 crores. Devdutt Padikkal is playing at 7 crores. Mayank Agarwal is playing at 8 crores. Or 8 or 10, I can't exactly remember. Devdutt Padikkal சொல்லிட்டேன். மனிஷ் பாண்டே இருக்கான், ஸ்ரேயஸ் கோபால் இருக்கான், கரியப்பா ஒரு டீம்ல இருந்து நாத்தனாலா, வேற யார், ஜே சுச்சித் வாஸ் அரவுண்ட். I think Vidwath Kaverappa Gautam இருக்காரு. Gautam இருக்கான். Vidwath Kaverappa got picked Pirag இல்ல? ஆமா, Vidwath PBKS. Yes, absolutely. So I mean, I don't think there is anything concerned. Karnataka is a powerhouse. Anyway, admin, that brings us to, I think we'll just close that with that Pirag. Finally, nee solliruka top 5 teams, just to recap: Lucknow, LSG, Gujarat, RR, Mumbai, CSK இல்லையா? And the last 5 வந்து Delhi, KKR, SRH, RCB, அப்புறம் இந்த டீம் மிஸ் பண்ணிட்டோம், கிங்ஸ், பஞ்சாப் கிங்ஸ். ஸோ தட்ஸ் த ரேட்டிங். பீடாக் அதான் ரேட்டிங்காக கொடுத்துருக்காரு. ஆஸ் ஆல்வேஸ் பீடாக் கொடுத்த ரேட்டிங் வந்து ராங் ஆச்சுன்னா நமக்கெல்லாம் எவ்வளவு குதூகலமா இருக்கும். போன தடவை எப்படி குதூகலமா நீங்க before we leave, it's 1 AM, ராத்திரி 1 மணி 25,000 பேர் வந்து நம்ம நீங்க லைவ்ல பார்த்தாங்க. அன்பிலீவபிள். தேங்க்யூ so much for looking at seeing it. of course பீடாக் நீ கிரிக்கெட்டோட சேர்த்து காமெடியை வச்சு வேற ஸ்டாண்டப் காமெடி பண்ணி பின்னிட்டாரு. Alex in the Wonderland has an amazing competition அப்படின்னு சொல்லிட்டு இன்னியோட ஷோவை நிறைவு கொண்டு தேங்க்யூ so much for watching as always. எல்லாரும் மார்னிங் எழுந்திருக்கும் போது மாதிரி உங்க பொண்டாட்டிட்ட சொல்லுங்க, நீ தான் எனக்கு ஐஸ்வர்யா ராய்னு. தேங்க்ஸ் a lot and bye bye.